தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. இயேசுவின் பாந்தர்களே, மிக்க மகிழ்ச்சி உங்களை காண்பதில். ஏன்னா ரொம்ப ஆசையோட வார நாட்களிலும் பைபிள் படிக்க, பைபிளை தெரிஞ்சிக்க இவ்வளோ ஆழமான ஆசையோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நேற்றும் எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு பெரிய ஒரு நம்பர். ஏன்னா வார நாட்களில் அதுவும் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நேற்று வந்ததும் அதிசயமாக தான் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க அதே சந்தோஷத்தோட, அந்த ஆர்வத்தோட. இப்போ உங்களுக்கு பைபிள் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நான் கீழே நின்ன பொழுது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஃபாதர், ஒரு ஃபேமிலி வந்து சொன்னாங்க, நாங்கள் நாகர்கோயிலேருந்து வரோம் ஃபாதர் அப்படின்னாங்க. அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு, தங்கை சகோதரி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. யூடியூப் வழியாக பார்க்குறவங்க, யூடியூப்பில் கேட்குறவங்க, அப்போ அதே ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறாங்க. பல பங்குகளிலிருந்து, வெளியே பங்குகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. பெசன்ட் நகர், அன்னை வேளாங்கண்ணி பங்கு அல்லாமல் மற்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. தூரங்களிலிருந்து ஒருத்தர் சொன்னார், பல்லாவரத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ அவ்வளோ ஆசையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா பைபிளினுடைய ஆழம் தெரிஞ்சுக்க நீங்கள் அவ்வளோ விரும்புகிறீங்க. அதனால் உங்களுக்கு சாதாரண அட்வைஸ் சொன்னால் போதாது இல்லையா? ஆழமாக படிக்கிறீங்க. இப்போ யூடியூப்பில் ரெகுலராக நம்பிக்கையின் மறைபொருள்ன்ற அந்த சீரீஸ், திருப்பலியுடைய சீரீஸும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கும் சிரியன் லிட்டர்ஜி தான் நான் படித்தேன். நான் லாட்டின் லிட்டர்ஜி படிக்கலை. அப்போ லாட்டின் லிட்டர்ஜி நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் படிக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் வழியாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒரு டிவைன் மர்சியினுடைய யூடியூப் சேனல் வழியாக. இப்போ திருப்பலியினுடைய கிளாஸஸ் டெய்லியும் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 8வது நாள் முடிஞ்சிடுச்சு. மார்ச் 5 தவக்காலத்தில் ஆரம்பித்தோம். இப்போ 8வது நாள் போயிட்டுருக்கு. நேற்று தியானத்தின் டைமில் நான் சொன்னேன் 3 நாள் தியானம். இப்போ இந்த 3 நாள் தியானத்தில் நம்ம எடுக்க போகிற தீம் அப்படின்றது என்ன? தானம், தவம், ஜெபம். அதில் நேற்று என்னத்தை பார்த்தோம்? தானம் என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? கிறிஸ்டியன் சேரிட்டி வேறு, செக்குலர் சேரிட்டி வேறு. அதை பிரித்து பார்த்துட்டோம். நம்ம பிறர் அன்பு அப்படின்றது உடல், உள்ளம், ஆன்மா, இது மூன்றுமே உதவி செய்வது தான் பிறர் அன்பு. உடலுக்கும், உள்ளத்திற்கும், ஆன்மாவிற்கும். நல்ல சமாரியர் அடிப்பட்டவனுக்கு உடலுக்கும் உதவி செய்தார், அவனுடைய உள்ளத்திற்கும் உதவி செய்தார், அவனுடைய ஆன்மாவிற்கும் உதவி செய்தார். நிலை வாழ்வுக்கான எல்லா விதமான தயாரிப்பையும் கொடுத்து சத்திரத்தில் கொண்டு வந்து போட்டார். இனி வருமே அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ ஆல் த 3 levels were human. ஸோ human being is a composite being. ஒருங்கிணைந்த ஒரு படைப்பு தான் மனிதன். மனிதனுக்கு உடல் உண்டு, மனிதனுக்கு மனசுண்டு, மனிதனுக்கு ஆன்மா இருக்குது. அதனால் ஜெபிக்கும் கரங்கள் பெருசா, உதவும் கரங்கள் பெருசான்னா ஜெபத்திலிருந்து வரும் உதவும் கரங்கள் தான் பெருசு. ஜெபத்திலிருந்து வரும் உதவும் கரங்கள். ஸோ வித்தவுட் ப்ரேயர் யூ கேனாட் ஹெல்ப். இந்த 3 லெவல்லையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ரேயர் இல்லாதவங்க மேபி ஒருத்தருடைய உடலுக்கு உதவி செய்யலாம், உள்ளத்திற்கு உதவி செய்யலாம். செய்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க, கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அது எங்கே வர நிற்குது? அவங்க உடலுக்கு செய்கிறாங்க, உள்ளத்துக்கு செய்கிறாங்க. அந்த ஆன்மா அப்படின்றதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனுக்கு தான் உண்மையான பிறர் அன்பு கொடுக்க முடியும். ஐ கேன் ட்ராவல் ஃப்ரம் மை செல்ஃப் டு தி அதர், தட் அதர் ஷுட் இன்வோக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மீ. நான் நாளைக்கு வழியில் அடிபட்டு படுக்கும் பொழுது எனக்காக யாராவது ஒரு 100 அப்படின்ற நம்பர் அடிப்பாங்களா, 108 அப்படின்ற நம்பரில் கால் பண்ணுவாங்களான்னு நாளைக்கு நான் அடிப்பட்ட கடை யோசிப்பேன் இல்லையா? அப்போ இன்றைக்கி நான் ஒருத்தனுக்காக யோசிக்கிறேன், 108 அடிக்கிறேன். இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், நான் என்னை நாளை அந்த நிலையில் கண்டால், நான் அங்கு படுப்பவனாக இருந்தால், நான் அங்கு அடிப்பட்டவனாக இருந்தால், அடிப்பட்ட நான் பிறரிடம் என்ன எதிர்பார்ப்பேனோ அதை இன்று அவன் என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அதனால் இன்றைக்கி நான் செஞ்சுட்டு போகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தேவைப்படும் பொழுது ஆண்டவர் ஒருத்தர் அனுப்புவார். இதுதான் நேற்று தானம் அப்படின்ட்டோம், கிறிஸ்டியன் சேரிட்டி அப்படின்றது. இன்னைக்கு தவம், தவத்தை பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில், ஏன்னா சிலவங்களுக்கெல்லாம் கேள்வி வரலாம், இதெல்லாம் செய்யணுமா ஃபாதர், கண்டிப்பாக செய்யணுமா, இல்லைனா விருப்பம் இருந்தால் செஞ்சால் போதுமா அப்படின்னு எல்லாம் கேள்வி வரலாம்.
மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி தொடங்குது? நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது, நீங்கள் இறைவனிடம். 2வது வசனம் எப்படி தொடங்குது? நீங்கள் தர்மம் செய்யும் போது. 16வது வசனம் எப்படி தொடங்குது? மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது. அப்ப 2வது வசனம் நீங்கள் தர்மம் செய்யும் போது, 5வது வசனம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது, 16வது வசனம் நீங்கள் நோன்பு இருக்கும்போது. அதாவது இந்த மூணுமே பைபிளில் இருக்கு. பைபிளுடைய அடிப்படையில் தான் தவக்காலத்தில் நம்ம இதை தவக்காலத்தில் அதிகமாக அனுசரிக்கணும். இல்லைனா கிறிஸ்தவன் என்றுமே அனுசரிக்கணும். தானம், தவம், ஜபம். அங்கே வார்த்தையை பார்த்தீங்கன்னா இயேசு கற்பிக்கிறார். ஜீசஸ் டீச்சிங். அந்த டீச்சிங்கில் எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் தானம் செய்ய விரும்பினால், அப்படி சொல்லலை, நீங்கள் என்றாவது தானம் செய்தால், அப்படி சொல்லலை, நீங்கள் தானம் செய்யும் போது. தட் மீன்ஸ் இட் இஸ் a must that you are doing. ஆனால் அதை செய்யும் போது எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன். நீங்கள் என்றாவது நேரம் கிடைக்கும் போது ஜெபம் செய்தால், அப்படி இல்லை. உங்களுக்கு என்னைக்காவது என் மேல பாசம் இருந்து ஜெபம் செய்யும் போது இல்லை. நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஜெபிக்கும் போது, இப்போ நான் இன்னைக்கு இப்போ எல்லா ஊர்லேருந்து இங்கே வரேன். அப்போ வரும்பொழுது, அப்போ சப்போஸ் கேட்குறாங்க, அப்போ தம்பி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் நான் அவர் வீடியோ எடுக்க வராங்க, பிரதர் பாட்டு பாட வராங்க, என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் நீங்கள் பெசன்ட் நகர் போறீங்கன்னா என்னையும் கொண்டு போங்கன்னு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பெசன்ட் நகர் போகும்போது. என்னுடைய அர்த்தம் என்ன? நான் கட்டாயமாக போகிறேன்றது அர்த்தம். நான் கட்டாயமாக நீங்கள் போகும்போது ஃபாதர் என்னையும் கொண்டு வந்துடுங்க ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய, ஃபாதர் நீங்கள் போறீங்கன்னா அப்படின்ற கேள்வி கிடையாது. அது நான் கண்டிப்பாக இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம். பெசன்ட் நகருக்கு வரணுன்றது என்னுடைய விஷயம். அது நான் என்னுடைய டைம் டேபிள் இன்றைக்கி இருக்குது. அப்போ நீங்கள் போகும்போது ஃபாதர் என்னையும் பிக்கப் பண்ணிக்கோங்க, ஃபாதர் நீங்கள் திரும்பும்போது என்னையும் ட்ராப் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த வார்த்தை அப்படின்றது கட்டாயமாக நடக்கிற ஒரு விஷயம். கட்டாயமாக. இப்போ தானம் கட்டாயமாக நடக்கிற விஷயம், ஜெபம் கட்டாயமாக நடக்கிற விஷயம், தவம் கட்டாயமாக நடக்கிற விஷயம். அதனால நீங்கள் நினைக்காதீங்க அது உங்களுடைய பெருந்தன்மை அல்ல, உங்களுடைய பெருந்தன்மை அல்ல. 2, அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அல்ல, அது உங்களுடைய பொறுப்பும் அல்ல. அப்ப என்னது? திஸ் இஸ் யுவர் நேச்சர். இது உங்களுடைய இயல்பு. தானம் செய்வது இயல்பா மாறணுன்றார் ஆண்டவர். ஜெபம் செய்வது இயல்பா மாறணுன்றார் ஆண்டவர். நோன்பு இருப்பது இயல்பா மாறணுன்றார் ஆண்டவர். So that is not your generosity. This is neither your responsibility nor your no, it is your nature. Neither your responsibility nor your generosity, but it is your nature. பொறுப்பல்ல, பெருந்தன்மை அல்ல, மாறாக இயல்பு. தானம் செய்வது இயல்பு, ஜெபம் செய்வது இயல்பு. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் செய்வது இயல்பு, தவம் செய்வது, நோன்பு இருப்பது இயல்பு. இந்த தவம் அப்படின்ற பொழுது, தவம்னா என்ன? தவம் என்பது நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது பல விஷயங்களை நான் தவிர்க்கிறேன் பாருங்க, அதுதாங்க தவம். நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றேன், ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் தவிர்க்கிறேன், அதுதான் தவம். மற்றதை தவிர்ப்பது அல்ல தவம். நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றேன், அப்போ தவம். சில இப்போ பாருங்க, +2, 10th 11th பசங்கள்லாம் படிக்கிறாங்க. வீட்டில் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க இருக்கிறாங்க, உண்மையாகவே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. படிக்கிறவங்க இருக்கும் பொழுது முயற்சியோட படிக்கிறவன் இருந்தான்னா அவனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, தவம் கடந்து படிச்சான் பார் அப்படின்னுவீங்க. ரிசல்ட் வரும்போது நீங்க சொல்ற வார்த்தை பார், தவம் கடந்து படிச்சான். எதுக்காக? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றதுக்காக தவம் கடந்து படிச்சான். மேக்ஸில் 100க்கு 100 வாங்கணுன்றதுனால தவம். நம்ம இது டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை தான். பல விஷயங்களை நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான். தவம் இருந்தான். சில டைம்ஸில் கல்யாணங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பொண்ணு கிடைக்கணும்னு அவன் தவம் கடந்தான் அப்படின்வாங்க.
நீங்கள் ஏதோ கோயிலில் சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, உங்களுடைய பையனுக்கு நல்ல பொண்ணு மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்க முடியாது, உங்கள் பையன்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? தவங்கடப்பீங்க. எதுக்கு? இந்த பொண்ணு என்னுடைய மருமகளா வரமாட்டாளா அப்படின்னு. ஏன்னா ப்ரேயர் குரூப்பில் பார்க்குறீங்க, இல்லை கோயரில் பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தவம் இருக்கிறீங்க. ஐயோ இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் போகுது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதெல்லாமே நீங்கள் தவிர்க்கிறீங்க. அப்போ பல விஷயங்களை we use this word, தவம் இருப்பது. தவம் இருப்பது அப்படின்றது, நோன்பு இருப்பது அப்படின்றது, உபவாசம் என்பது உணவில் மட்டுமல்ல. எனக்கு விருப்பம் இருக்கிற எல்லாத்திலிருந்தும் நான் நோன்பு இருப்பதனுடைய பெயர் தவம். எதற்காக இந்த தவம்? ஒருவருக்காக. ஒருவருக்காக இந்த தவம். இதனுடைய தவம், இதனுடைய இங்கிலீஷில் நான் பார்த்தபோது, இங்கிலீஷில் கூகுள் சொல்ற வார்த்தை பெனன்ஸ். தவம் இருப்பது என்பது ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்காக மற்ற விஷயங்கள் இருந்து. அப்ப நோன்பு உபவாசம் என்பது உணவு மட்டும் கிடையாது. அதனுடைய மீனிங், நான் பாவம் செய்திருக்கலாம், என்னுடைய பாஸ்ட், இந்த பாஸ்ட்டை கழுவுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா ஃபியூச்சர் ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்காகவும் இருக்கலாம் இந்த தவம் என்பது. அப்ப நோன்பு உபவாசம் என்பதை நாம் எடுத்தோம்னா, இந்த உணவினுடைய உபவாசமா இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அந்த பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் விடுவதாக இருக்கலாம். உபவாசம் உணவினுடைய உபவாசமா இருக்கலாம், எனக்கு பிடிச்ச விஷயங்களுடைய உபவாசமா இருக்கலாம். நம்ம தொடங்கிறது, நம்ம எக்ஸடஸ்ல ஆரம்பிப்போம். விடுதலை பயணம் 17வது அதிகாரத்தில், விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய தலைப்பு என்ன, ஹெட்டிங் என்ன? அமலேக்கியரோடு போர். நல்லா கவனிங்க, அமலேக்கியரோடு. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பின்னர் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரின் எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர விட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை, நான் அமலேக்கியரின் நினைவை வானத்தின் கீழிருந்து ஒழித்து விடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார். மோசே பலிப்பீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டழைத்தார். ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது. இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று உரைத்தார் அவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இனி கவனிங்க, சாவுல் அவருடைய அரசவையை ஆண்டவர் சாவுலிடமிருந்து அந்த அரசன் என்பதை பறிக்க காரணம் என்ன தெரியுமா? ஏன் சாவுலை தவிர்த்து ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்தார்? Why was Saul rejected and David selected? அப்படி என்ன தப்பு செஞ்சார் அவரு? தன்னை தற்பெருமை. ஓகே, அவர் செஞ்ச பாவம் என்ன? அவர் செஞ்ச பாவம் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க வாசிங்க அந்த செக்ஷனை. அமலேக்கியரை அழித்தொழிக்க ஆண்டவர் சொல்லி
அதை கீழ்ப்படியவில்லை சாவுல். அமலேக்கியரை என்னும் இனத்தையே அழித்தொழிக்க சொல்லியும் சாவுல் கேட்கவில்லை. கேட்காததால் தான் சாவுலை ஆண்டவர் அரியணையிலிருந்து விட்டார். அப்ப அமலேக்கியர் இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு கேட்டா, அமலேக்கியர் என்பது பைபிள்ல ஒரு அடையாளம். அந்த அடையாளம் என்ன? அமலேக்கியர் யார் வழி வந்தவர்கள்? அப்ப இந்த போர் யாருக்கும் யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இப்ப நம்ம வாசிச்ச பொழுது the war is between Israelites and Amalekites. அப்ப இந்த இஸ்ராயேல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் நடுவில் போர் நடக்குது. இஸ்ராயேல் யாருடைய வம்சம்? யாக்கோபு. இப்ப சொல்லுங்க, அமலேக்கியர் அப்ப யாருடைய வம்சமா இருந்திருக்கும்? இது யாக்கோபு அப்படின்னா இது எதுவா இருந்திருக்கும்? ஏசாவ். அமலேக்கியருடைய தலைமுறை முன்னால போனீங்கன்னா அது ஏசாவில் போய் நிற்கும். இஸ்ராயேல் மக்கள் இப்படி போனீங்கன்னா யாக்கோபுல போய் நிற்கும். யாக்கோபு ஒரு அடையாளம். எதனுடைய அடையாளம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை மக்களின் அடையாளம். இங்க ஏசாவு எதனுடைய அடையாளம்? ஏசாவு தனது அந்த உரிமையை, முதல் மகன் என்ற உரிமையை விட்டு கொடுத்தார். யாக்கோபுக்கு விட்டு கொடுத்தார். யாக்கோபுக்கு எந்த ஒரு விஷயத்தினால விட்டு கொடுத்தாரு? சாப்பாடுக்காக விட்டு கொடுத்தார், உடலுக்காக விட்டு கொடுத்தார், உணவுக்காக விட்டு கொடுத்தார். நல்ல கவனிங்க. அப்போ இது மாம்சத்தை குறிக்கிறது, இது ஆவியை குறிக்கிறது. இந்த அடையாளம் பார்த்தீங்களா? ஏசாவு மாம்சத்தின் அடையாளம், யாக்கோபு ஆவியின் அடையாளம். அப்ப ஏசாவின் வழி வரும் அமலேக்கியர்கள் எதனுடைய அடையாளம்? அப்போ மாம்சத்தினுடைய அடையாளம், the sign of flesh. இங்க யாக்கோபின் வழி வரும் இஸ்ராயேல். அப்ப இஸ்ராயேல் எதனுடைய அடையாளம்? ஆவியின் அடையாளம். இப்ப சொல்லுங்க, இப்ப போர் யாருக்கு நடுவில் நடக்குது? மாம்சத்திற்கும் ஆவிக்கும். அதாவது இந்த போராட்டம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் நடக்குதுங்க. நம்மளுடைய இந்த போராட்டம் எல்லாருக்குள்ளேயும் நடக்குது. There is a fight between flesh and spirit in everyone happening. There is a fight between flesh and spirit. மாம்சமா ஆவியான்ற போராட்டம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் நடக்குது. இனி அடுத்தது கவனிங்க. இந்த வார் அப்படின்றது ஒரு நாள் வார் கிடையாதுங்க. யுத்தம்னா காலையில் வந்தாங்க, சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, போயிட்டாங்களா? இல்லை, அது நாட்கள் எடுத்திருந்திருக்கும் இந்த போராட்டம், இந்த போர். அப்போ போர் நடக்கும் பொழுது மோசஸ் மலை மேலே போயிடுறார். மலை மேலே போய் சூரியன் மறையிற வரை அவருடைய கை மேலே இப்படியே தூக்கிட்டு இருக்கிறார். தூக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி நின்றுட்டு தூக்க முடியாது, கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும். அதனால ஒரு கல்லை போட்டு, ஒரு சேர் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சேரை போட்டு அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சேரில் உட்காரும் பொழுது கை மேலே இருக்குது, காலையிலேருந்து சாயங்காலம் வரை. அப்போ இந்த கை வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அதனால 2 பேர் அங்கே சைடில் அசிஸ்டன்ஸ், ஒரு சைடு ஆரோன், இன்னொரு சைடு கூர். அசிஸ்டன்ஸ் எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க? அவங்களுக்கும் கை வலிக்குமா வலிக்காதா? அப்போ கை வலிக்கும் போது அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கையை மெதுவாக விடுவாங்க. விடும் பொழுது இவருக்கு சுகமா இருக்கு. நல்லா கவனிங்க, மோசஸனுடைய உடம்புல இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த கம்ஃபர்ட். மோசஸ் தனது சரீரத்தில், தனது மாம்சத்தில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது, கீழே யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. எப்பொழுதெல்லாம் மோசே தனது உடலில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரோ, கை கீழே போகுதோ, யார் அங்கே தோக்குறாங்க? இஸ்ரேல் தோக்குது. யார் ஜெயிக்கிறாங்க? அமலேக்கியர். எப்பெல்லாம் மோசேனுடைய கை மேலே இருக்கோ அப்ப யார் ஜெயிக்கிறாங்க? இஸ்ரேல். யார் தோக்குறாங்க? புரியுதுங்களா? அதாவது எப்பொழுதெல்லாம் நான் என் உடலில் ஒரு நோன்பை வருத்துகிறேனோ, எப்பொழுதெல்லாம் என் உடலில் நான் ஒரு தவம் செய்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் ஆவி அங்கு ஜெயிக்கும். எப்பொழுதெல்லாம் என் உடலினுடைய சுகத்தை நான் காண்கிறேனோ அப்பொழுது உடல் ஜெயிக்கும். When you feel that comfort in your flesh will win always. இதாங்க உபவாசத்தினுடைய தேவை. அது தேவை. அது உண்மையாவே இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோய் நேருது. உங்களுக்கு ஹவுலிங் வருதா இல்லையா? ஓகே.
எப்பொழுதெல்லாம் உடலின் சுகத்தை நாம் தேடி, உணவில் இருக்கலாம், உடையில் இருக்கலாம், நம்முடைய இச்சைகளில் இருக்கலாம், மாம்சத்தினுடைய எல்லா விதமான வியாபாரங்களிலும், whenever you find that happiness in the flesh will win. எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த சுகம் வேண்டாம். அதனால தான் நீங்க பாருங்களேன், இஸ்ரேல் மக்களுடைய டெக்னிக் என்ன தெரியுமா? ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்க என்ன செய்வாங்க? இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிச்சாங்க. உடனே என்ன செய்வாங்க? நோன்பிருந்து, சாக்குடை உடுத்து, சாரம் பூசி, இதெல்லாம் செஞ்சது நாங்களே கிடையாதுப்பா அப்படின்னு உட்காந்துருவாங்க. அப்படி என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்பை உணர்ந்தாங்கன்னா இம்மீடியட்லி சாக்கு கொடுத்து, சாரம் பூசி, நோன்பு, அவ்வளவுதான். அது சொல்லிடுவாங்க. எல்லாருமே அப்படி இருந்துக்கணும். இந்த யோனா இன்னைக்கு போனாரே நினிவே, ரொம்ப கொடுமையான மக்கள் இந்த நினிவே மக்கள். அதாவது அவங்க போர்ல போயிட்டு யுத்தம் செஞ்சுட்டு அதுல ஜெயிச்சிட்டாங்கன்னா தலையை வெட்டி கொண்டு வந்து அவங்களுடைய நகரத்தினுடைய வாசல்ல வைப்பாங்களாம். சோ க்ரூவல் பீப்புள், ரொம்ப மோசமானவங்க. அவங்க மேலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்கன்னு. அதனாலதான் நினிவேக்கு போறதுக்கு யோனா பயந்தார். அவனுக்கு போனா என்னுடைய தலையை வெட்டி வச்சிருவானுங்க. அதனாலதான் நினிவேக்கு போகாம தார்சூஸ் போனார் அவர். ஆனா ஆண்டவர் சும்மா விடல, திரும்ப கொண்டு வந்து போ, தலையை வெட்டுறவங்கிட்டே கொண்டு போய் விட்டார். பாருங்க, அவர் அவருடைய சுகத்தை பார்த்தார். ஆனா ஆண்டவர் திரும்ப கொண்டு போய் விட்டார். தலையை வெட்டி அவங்களுடைய அந்த நகரத்தினுடைய வாயில வச்சிருவார், சிட்டியினுடைய என்ட்ரன்ல வச்சிருவார். அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும்போது எப்படிங்க அவர் அதுக்குள்ள ஒருத்தர் போவாரு? அந்த பயத்துல நினிவேக்கு போக பயந்தார் அவர் யோனா. ஆனா ஆண்டவர் அவரை போக வச்சாரு. கண்டிப்பா நீ போனோம். போய் அவங்க கிட்ட நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொன்ன உடனே பாருங்க, சாக்கு கொடுத்து, சாரம் பூசி, நோன்பு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அதுல செஞ்சிடணும். பாருங்க, ஆண்டவருடைய மனதையே மாற்றுங்க நோன்பு. ஆண்டவருடைய மனதையே மாற்றுங்க உங்களுடைய தவம். ஆண்டவருடைய மனதையே மாற்றுங்க உங்களுடைய உபவாசம். போக்கஸ் மொத்தமா அதுக்குள்ள போயிடுச்சு அவங்களுக்கு. தவத்தினுடைய நோன்பினுடைய உபவாசத்தினுடைய முக்கியத்துவம் நீங்கள் தெரிஞ்சால், அதனுடைய கிஃப்ட் நீங்க தெரிஞ்சா, தவம் செய்யாம இருக்க மாட்டீங்க, நோன்பு இல்லாம இருக்க மாட்டீங்க, உபவாசம் இல்லாம இருக்க மாட்டீங்க. மோசேனுடைய வாழ்க்கை, இந்த அமலேக்கியர் இஸ்ரேல கடைசியில் ஜெயிச்சது இஸ்ரேல் மக்கள் தான். ஏன்னா அவ்வளவு நாட்களும் இந்த மனுஷன் இப்படி கை வச்சுக்கிட்டு இருந்தாரு. He suffered in his body, but he had the victory in his spirit over the flesh. He suffered in his body, but he had the victory over the flesh. மாம்சத்தை ஜெயிச்சாரு. அப்ப நோன்பு இருந்து இது, அப்ப ஏதாவது துன்பம் வருது, செஞ்ச பாவத்திற்காகவும் ஒரு துன்பம் வருது அப்படின்னா நோன்பு, தவம், இதை இஸ்ரேல் மக்கள் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இனி ரெண்டாவது, ஏதாவது துன்பம் வரப்போகுது அப்படின்னா, பாவம் செய்ததால் கிடையாது, ஏதாவது துன்பம் வரப்போகுது அப்படின்னாலும் இவங்க அதை செய்வாங்க. இது எந்த புத்தகத்தில் இருக்கு? இன்னைக்கு நம்ம ஒரு புக்கை படிக்க போறோம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம படிக்க போற புத்தகத்தினுடைய பெயர் எஸ்தருடைய புத்தகம். எஸ்தருடைய புக்கு 10 அதிகாரம் தான் இருக்கு. ஆனா ரொம்ப அழகான புக்கம், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புக். அது ரொம்ப அழகான புக்கு. இந்த எஸ்தருடைய புக்கு புரியணும்னா இதனுடைய பேக்ரவுண்ட் இப்ப நான் சொல்றேன். பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரிஞ்சா எஸ்தருடைய புக்கு உங்களுக்கு புரியும். நீங்க வீட்டுக்கு போய் நீ வாசிச்சாலும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த புத்தகம், அவ்வளோ அழகா இருக்கும் the book of எஸ்தர். பேக்ரவுண்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம புக்குக்குள்ள போவோம். பேக்ரவுண்ட், ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமிலிருந்து அந்த வம்சம் போயிங்க நிக்குது. ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு கானா தேசத்தை தருவேன் அப்படின்னார். 75 வயசுல சொன்னாரு, நான் உன் இனத்தை பெரிய இனமாக்குவேன், நான் உனக்கு ஒரு நாட்டை தருவேன், பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசம் உனக்கு சொந்தமாகும்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்ன பிறகு ஆபிரகாம கானான் தேசத்திலையும் கொண்டு போய் வச்சார். கானான் தேசத்துல கொண்டு போய் வச்சு அந்த வம்சம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த இனமும் பெருகவில்லை, அவருக்கு அந்த நாடும் கிடைக்கவில்லை. ஆபிரகாம் இறக்கும் போது கூட அவருக்கு சொந்தமா இருந்த நிலம் எவ்வளவு தெரியுமா? குடியோண்டு ஒரு நிலம்தான். எந்த நிலம்? சாராவை அடக்கிறதுக்கான ஒரு நிலம் தான் இருந்தது. 6 அடி மண்ணுக்கு சொந்தக்காரருங்க அவரு. 6 அடி மண். எப்போ? 25 வருஷமா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார், தருவேன் தருவேன்னு சொல்லிட்டு கடைசி வரை தரவே இல்லைங்க, தரவே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்? உடனே நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தா 1 வருஷம் காத்திருப்போம் மேக்சிமம், கொஞ்சம் கூட போனா 2 வருஷம். ஆண்டவரே எனக்கு உனக்கு வேணா 3ஆவது வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன், அதோட நம்ம மூட்டையை கட்டிடுவோம். ஆனா இவ்வளவு வருஷம் காத்திருக்கிறாருங்க ஒரு மனுஷன்.
காத்திருந்து 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 அது கிடைக்காமலே இறந்து போனார். ஆனா இன்னைக்கு இவ்வளோ வருஷங்களுக்கு பிறகு, ஒரு 4000 6000 வருஷங்களுக்கு பிறகு நம்ம இன்னைக்கு அவருடைய பேரை சொல்றோம். நம்ம சொல்லும் பொழுதும் பாருங்க, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். எவ்வளவு பாக்கியவான் பாருங்களேன். அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன விஷயம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. பெரிய ஒரு இனத்தை தந்திருக்கிறார். இப்படி வரலாறு போகுது. ஆதாம் ஆபிரகாமினுடைய மக்கள் கானானில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களுக்கு அந்த கானான் அவங்க இழக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் எங்கே போறாங்க? அவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு எல்லாருமே போய் எகிப்தில் செட்டில் ஆகுறாங்க. எப்போ? ஜோசப் அங்கே இருக்கும் பொழுது, ஜோசப் அங்க அதிபராக இருக்கும் பொழுது எகிப்தில் போய் எல்லாருமே செட்டில்ட் ஆயிடுறாங்க. அங்கே ஒரு 400 வருஷம் 500 வருஷம் கிட்ட வாழ்றாங்க. வாழ்ந்த பிறகு அங்கு அவர்கள் பழுகி பெருகினார்கள். பழுகி பெருகும் பொழுது அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனாலதான் எகிப்தில் இருக்கிற மக்கள் இவர்களை அடிமைகளாக பார்த்தாங்க. கதை உங்களுக்கு தெரியும். அடிமைகளாக 400 வருடங்கள், 1-2 வருஷம் கிடையாது, 400 வருடங்கள். அந்த 400 வருடங்களுக்கு பிறகு மோசே என்னும் முறை இறைவாக்கினர் ஆண்டவர் அனுப்புறாரு. அவரை அனுப்பிய பிறகு அங்கிருந்து அந்த மக்களை 40 ஆண்டுகள் கடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துல வைக்கிறாரு. கானான் தேசத்தில் வைக்கிறது 15வது நூற்றாண்டு. அந்த 15வது நூற்றாண்டுல வச்ச பிறகு 10வது நூற்றாண்டுல உங்களுக்கு கோயில் எல்லாம் கொடுக்கிறாரு. கோயில் எல்லாம் வருது. பிசின்ற பொழுது தலைக்கீழ வரும். 15வது நூற்றாண்டுல எக்ஸடஸ் முடிஞ்சு they settled in கானா. பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்துல செட்டில் ஆயிட்டாங்க. 15வது நூற்றாண்டு. 10வது நூற்றாண்டுக்குள்ள சாலமன் கட்டின கோயில் வந்துடுச்சு. கோயில் வந்த பிறகு 8வது நூற்றாண்டுல அசீரியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். நார்தர்ன் கிங்டம், இஸ்ராயல் மக்கள் 2ஆ பிரிஞ்சவங்க அசீரிய மக்களால் நாடு கடத்தப்பட்டார்கள் 8வது நூற்றாண்டுல. 6வது நூற்றாண்டுல கீழே ரெண்டு கிங்டம் இருக்கு இஸ்ராயல்ல, 10ம் 2ம். இந்த கீழே சதர்ன் கிங்டமும் நாடு கடத்தப்பட்டார்கள். யாரால்? பாபிலோனியர்களால். இப்ப மேல 10 கோத்திரங்கள் அசீரியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள், அசீரியன் எக்ஸைல். கீழே 2 கோத்திரங்கள், the 2 tribes of Israel, the southern kingdom, பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். இது வரலாறு. நான் சொல்றது வரலாறு. கவனிச்சு கேட்டாதான் இந்த வரலாறு புரியும். அப்ப 12 ட்ரைப்ஸும் நாடு கடத்தப்பட்டார்கள். கீழே பாபிலோனியரால் நாடு கடத்தப்பட்டார்கள். இது வரலாறு. இங்க பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் அந்த ஊர்ல வாழும் பொழுது இவங்கெல்லாம் இஸ்ராயல் யூத மக்கள் எல்லாமே அங்கே போயிட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாமே ஜென்டைல்ஸ், புற இனத்தார். அந்த டைம்ல அங்கே வாழும் பொழுது சிலர் புற இனத்தார்னு தெரியும், சிலவங்க யூதர்கள்னு தெரியும். அந்த ஊர்ல அவங்க வாழும் பொழுது அந்த நாட்டில் ஒரு அரசன், பாபிலோனிய அரசன் நெபுக்கத்நேசர் இங்கிருந்து தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த நெபுக்கத்நேசர் தான் இந்த பாபிலோனியன் எக்ஸைலுக்கு காரணம், புற இனத்தாரின் அரசன். ஆனால் அவர் பாபிலோனியர்களை கொன்றொழித்து அந்த நாட்டை பாரசீகர்கள் அடிமைப்படுத்தினார்கள், பெர்ஷியன்ஸ். So Babylonians took Israelites to Babylonia. அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் வேற யார் வராங்க? பெர்ஷியன்ஸ் வராங்க. பெர்ஷியன்ஸ் வந்து பாபிலோனியன்ஸை கொன்றொழித்து அவர்கள் யூதர்களுடைய அதிகாரிகளாக மாறுகிறார்கள். அப்போ ஒரு நாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிற மதத்தினரும் உண்டு, அதில் யூதர்களும் உண்டு. இப்ப கிங்டம் யார் கையில இருக்கு? பெர்ஷியன்ஸ் கையில இருக்கு, பாரசீகர்கள் கையில இருக்கு. இவ்வளவு கதை புரிஞ்சுதான்? இப்ப எஸ்தருடைய புக் எடுங்க. பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்திலிருந்து கடத்தப்பட்டு அவர்கள் வாழும் நாட்டை பாபிலோனியர்கள் ஆட்சி செய்திருந்தார்கள். அந்த பாபிலோனியர்கள் ஆட்சி செய்திருந்த அந்த நாடு பாரசீகர்கள் பாபிலோனியர்களை கொன்றொழித்து வென்று அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அதை ஆட்சி செய்பவர்கள் பெர்ஷியன்ஸ். எஸ்ஸருடைய புத்தகத்தினுடைய முன்னுரை. எஸ்ஸர் என்னும் இந்நூலில் இடம்பெற்றுள்ள நிகழ்ச்சிகள் பாரசீக பேரரசர் அகஸ்வேரின் குளிர்கால அரண்மனையில் நடைபெற்றவை. இப்போ உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிடுச்சு. இந்த புக்கு இப்போ உங்களுக்கு புரியும் வாசிக்கும் பொழுது. பெர்ஷியன் கிங் அகஸ்வேர் இவருடைய குளிர்கால அரண்மனையில் நடைபெற்றவை. எஸ்ஸர் என்னும் யூத பெண் தன் மக்கள் பால் கொண்டிருந்த பேரன்பினால்
அவர்கள் தங்கள் எதிரிகளால் அழிக்கப்படாதவாறு மிகுந்த துணிவுடன் செயல்பட்டதை இந்நூல் விளக்குகிறது. பூரிம் என்ற யூத பெருவிழாவின் பொருளும் அதன் பின்னணியும் இதில் விளக்கப்படுகின்றன. கிரேக்க மொழிபெயர்ப்பில் இந்நூல் இன்னும் விரிவாக்க காணப்படுகின்றது. இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் புரிஞ்சிடுச்சா? இது நடக்கிற இடம் பலஸ்தீனாவில் கிடையாது, அடிமையா இருக்கும் பொழுது நடக்குது. அப்ப அடிமையா இருக்கும் பொழுது அங்கு நடக்கிற சூழ்ச்சியில யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற சூழ்ச்சி வருது. யூதர்கள் கொல்ல வேண்டும் என்ற சூழ்ச்சி வந்த பொழுது அந்த நாட்டில் இந்த எஸ்தேர் இந்த யூதர்களுக்காக என்ன செய்யறா, மொர்தெக்காய் என்ன செய்யறாங்க? 4வது அதிகாரம் அதை பார்த்துட்டு நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து வருவோம். 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தெக்காய், எந்த நிகழ்ச்சிகள் அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். தம் ஆடைகளை கிழித்து சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார். அரச வாயிலுள் சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னரின் வார்த்தையையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் இருந்த யூதரிடையே பெரும் புலம்பலும் நோன்பும் கண்ணீரும் அழுகையும் விளங்க அனைவரும் சாக்கு உடை அணிந்து சாம்பல் பூசி கொண்டனர். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ செய்த பாவத்திற்கு தண்டனையாகவும் பரிகாரமாகவும் நோன்பு செய்யலாம். செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவும் தவம் இருக்கலாம் ஒன்று. ஆனால் இவர்கள் இப்பொழுது நோன்பிருப்பது தவம் இருப்பது செய்த பாவத்திற்கு அல்ல. அவர்களுடைய இனம் அழியக்கூடாது என்று, அவருடைய பிள்ளைகள் அழியக்கூடாது என்று, என்னுடைய மனைவி அழியக்கூடாது என்று, என்னுடைய கணவன் அழியக்கூடாது என்று, என்னுடைய பிள்ளைகள் அழியக்கூடாது என்று நீங்கள் ஒரு ஜெப விண்ணப்பம் செய்யும் பொழுது நீங்கள் நோன்பு இருந்து ஜெபித்தால், நீங்கள் தவம் இருந்து ஜெபித்தால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு புரியறதுக்காக தான் இந்த எஸ்தருடைய புக்கை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பினேன். நோன்புக்கு அவ்வளோ பவர் இருக்கு, தவத்திற்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்கள் செய்யும் ஒரு தவமும் வீணாகாது. தவம் இல்லாம கூலா கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து நீங்க ஜெபிக்காதீங்க. எதையும் இழக்காம நீங்க ஜெபிக்காதீங்க. தவம் இருந்தால் தவத்தில் இருந்து வரும் ஜெபம், நோன்பிருந்து நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், அவருடைய வீடு வந்து ஒசூர் சைடில், பேர் வந்து ஜோஸ். சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சரி பண்ணுவார், ரிப்பேர் பண்ணுவார். அவர் நான் பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு பழக்கமான, அதுக்கப்புறம் நான் இருந்த கெங்கேரி ஃபிலாசபேட்லேயும் அவர் வந்து எல்லாம் ரிப்பேர் பண்ணார். அதுக்கு பிறகு நான் எலாவூரில் வந்த போது ரிப்பேர் பண்ணார், இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் ரிப்பேர் பண்ண வந்தார். அப்போ எனக்கு தெரியும் அவருடைய பையனுக்கு கல்யாணம் ஆகலை. இந்த மனுஷனுக்கு நம்ம என்னதான் கறி சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் முட்டை சாப்பிட்டாலும் இவர் தொடக்கூட மாட்டார். கறி மீன் முட்டை தொடவே மாட்டார். ஆசை இருக்கு ஆனால் சாப்பிட மாட்டார். ஒரே ஒரு காரணம் தாங்க, மகனுக்கு கல்யாணம் ஆகலை. மகனுடைய வயசு கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க, இந்த அப்பாவுக்கு அறிவு இருக்கான்னு. மகனுக்கு 38 வயசாகுது. இந்த அப்பா 12 வருஷமா நோன்பு இருக்கிறார். நமக்கு என்ன தோணும்? 38 ஆயிடுச்சு, இனி கல்யாணம் ஆகாதுன்னு தோணும். ஆனால் அந்த அப்பாவுடைய நம்பிக்கையை பாருங்களேன், அவருடைய தவத்தை பாருங்களேன், அவருடைய நோன்பை பாருங்களேன். பையனுக்கு 38 வயசாயும் 12 வருஷமா நோன்பு இருக்கிறாருங்க. அவனுடைய கல்யாணம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு. நமக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை ஆண்டவர் பார்த்தாரு. 38வது வயசுல அந்த பையனுடைய கல்யாணம் நடந்ததுங்க. அன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு தாங்க அவர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டார். 12 வருஷமா அந்த மனுஷன் கறி மீன் முட்டை சாப்பிடலை. என் பையன் அவனுடைய கல்யாணம் தடையா இருக்கு. நோன்பு தவம் நம்பிக்கையோட செஞ்சார். 38வது வயசுல அந்த பையனுடைய கல்யாணம் நடந்தது. பையனுடைய பேர் மேத்யூ. கல்யாணம் ஆகி அப்புறம் மீன் கறி முட்டை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாருங்க. அப்புறம் ருசி இருக்குது, பசிக்குது, பிடிக்கும், சாப்பிடுவேன். ஆனா என் பையனுக்காக நான் ஒதுக்கி வச்சேன். அதற்கு பிறகு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது. அவர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாருங்க ஆண்டவர்கிட்ட சண்டைய. இவர் ஆரம்பிச்ச அடுத்த வருஷம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டான். இன்னைக்கு அவர் ஒரு தாத்தா.
குழந்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நோன்பு, தவம், தியாகம், அதற்கு மீனிங் உண்டு ஆண்டவர் முன்னால. தவம் இல்லாமல், நோன்பில்லாமல் நாம் ஜெபிக்கும் ஜெபத்திற்கும் தவத்தோடு வரும் ஜெபம், நோன்போடு வரும் ஜெபத்திற்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப இங்க இவங்களுடைய இனத்திற்கு பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகுது. யாரால? they are already in another land, in a very strange land that is not their own land. they are not in Palestine. ஒரு அயலானுடைய நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அயலானுடைய அதிகாரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யூதர் அரசன் கிடையாது. அப்ப இந்த யூதர்களுக்கு வர ஒரு டேஞ்சர் என்ன? இனத்தை அழிக்க வேண்டும். அப்ப அந்த இனம் அழியாமல் இருக்க மொர்தெக்கா என்னும் யூதர் எஸ்தரின் வழியாக ஒரு உதவியை கேட்டு செய்கிறார். அப்ப அந்த கதையை 4வது அதிகாரம் வரை இந்த கதை என்னன்னு பார்ப்போம். ரொம்ப அழகா இருக்கும் இவங்களுடைய கதை யாருது பாருங்களேன். முதல் வார்த்தையே நம்ம நாட்டினுடைய பேர்ல ஆரம்பிக்குது. எஸ்தருடைய இந்த புக்கில், பைபிள்ல இந்தியா அப்படின்ற ஒரு பேர் வருது பாருங்க. இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். அப்ப இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை 127 மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். அதனுடைய மன்னர் அகஸ்வேர். இனி கதையை நான் சொல்றேன், அடிக்கடி நம்ம வசனத்தை பார்த்துப்போம். இந்த அகஸ்வேர் என்னும் மன்னன் 127 ஸ்டேட்னுடைய, 1-2 கிடையாது, 127 ஸ்டேட்னுடைய அரசனுக்கு ஒரு ஆசை. இந்த 127 ஸ்டேட்ல இருக்கிற அந்த மாநிலங்களுடைய தலைவர்களை அவர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுக்கணும். அவர்களை அழைத்து விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுக்கும்போது அவருக்கு இன்னொரு ஆசை. அந்த ஆசை என்னன்னா, இவங்களை மட்டும் கூட்டா போதாது, அந்த தலைநகர் சூசான் அப்படின்னு சொன்னாங்களா, அது பொண்ணு பேர் கிடையாதுங்க, தலைநகருடைய பேர் சூசான். அந்த சூசான் அப்படின்ற அந்த தலைநகரத்தில் வாழ்றவங்களையும் என்னுடைய அந்த அரசவைக்குள்ள கொண்டு வந்து அதனுடைய அழகெல்லாம் காமிக்கணும். ஒரு நாள் என்னமோ நினைக்கிறேன், இங்கேயும் அப்துல் கலாம் இருந்த போது பிரசிடென்ட் மாளிகை, அந்த மாளிகைக்குள்ள நிறைய பேரை விட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ விடுறாங்களேன்னு தெரியல. அன்னைக்கு வாசி ஞாபகம் இருக்கு. வாங்க அந்த பிரசிடென்ட் மாளிகையை வந்து பாருங்கன்னு எல்லாம் சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. அப்ப அதை மாதிரி போனவங்க பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசருடைய அந்த அவையை என்னுடைய மக்களும் பார்க்கட்டும் நான் எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவர் 7 நாள் நடத்தினாங்க விருந்து. 7 நாள். அந்த 7 நாளும் மக்கள் வர்றாங்க. இந்த தலைநகர் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, 127 மாநிலங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படி பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது கண்டிப்பா சரக்கு இருக்கும். அப்ப சரக்கு குடிச்சு 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 அந்த 7 நாள் குடிச்சா என்னங்க ஆகும்? தொடர்ந்து குடிச்சா புத்தி போச்சு. புத்தி போன பொழுது இந்த முட்டாள் யோசிக்கிற யோசனையை பாருங்க. அவர் யோசிக்கிறாரு, என்னுடைய மனைவி அழகானவள், ரொம்ப அழகா இருப்பாங்களாம். அப்ப என்னுடைய மனைவியினுடைய அழகை இந்த 127 பேர் முன்னால் என்னுடைய இதெல்லாம் காமிச்சிட்டேன். நான் தங்குற இடத்த காமிச்சிட்டேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு காமிச்சிட்டேன். என்னுடைய அதிகாரத்தை நான் காமிச்சிட்டேன். இன்னி என்னுடைய மை பிரைவேட் பியூட்டி அவளை கொண்டு வந்து இவங்க முன்னால நிறுத்தி காமிக்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த பொறாமை வரும்ல, பாருப்பா அரசு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அதுக்காக கொண்டு வந்து அரசி கிட்ட போய் சொல்றாங்க, ஆள் அனுப்புறாங்க. இந்த மாதிரி ராஜா கூப்பிடுறாரு. அது எப்படி வரணுமா? நல்ல ஆடை அலங்காரத்தோடவும் கிரீடத்தை வைத்து வா அப்படின்றார். அரசி கிட்ட போய் சொன்ன போது அரசி சொன்னாங்க, அப்படியெல்லாம் நான் நிக்க மாட்டேன் அப்படின்ட்டாவ. எவ்வளவு அவமானமா போச்சு. 127 ஆளுங்களை நான் அரசாட்சி செய்யறேன், மாநிலங்களை அரசாட்சி செய்யறேன், இவ ஒருத்தி என்னை மதிக்கல. இது உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இந்த ஆலோசகர் கூட்டத்தை கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட கேட்கிறாரு, இப்படி ஒரு அரசி செய்தால் இதற்கு பதில் நான் என்ன செய்ய வேண்டும்? சட்டப்படி வாட் பனிஷ்மெண்ட் ஐ கேன் கிவ்? அவனுங்க நல்லா ஜால்ரா போடணும் இல்லையா? ஜால்ரா போடுறதுனால சட்டப்படி அவங்க உண்மையாவே ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அந்த சட்டம் என்னவென்றால், அந்த அரசி என்ற பதவியை அவங்க கிட்ட இருந்து எடுத்துடலாம். அரசி என்ற பதவியை எடுத்துடலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை, அரசரை அரசி மதிக்கவில்லை என்றால் இந்த ஊர்ல எந்த புருஷனையும் கொண்டாட்டி மதிக்க மாட்டா. அதனால ஊரு நல்லா இருக்கணும்னா, ஏன்னா இந்த நியூஸ் பரவிடும், பாசிட்டிவ் நியூஸ் பரவுதோ இல்லையோ, நெகட்டிவ் நியூஸ் பரவிடுமே.
அரசரையே பொண்டாட்டி மதிக்கல அப்படின்னா வீட்டில் எங்க கதியெல்லாம் என்ன ஆகும்? அதனால அரசரே சீக்கிரமா ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும், அந்த சட்டம், அந்த ஒரு கட்டளை போட வேண்டும், அந்த கட்டளை சட்டமாக மாற வேண்டும். சட்டம் என்ன? அரசவையிலிருந்து அரசியல் அந்த பதவியை எடுத்துடணும். அந்த கட்டளை, அந்த தண்டனை வரும்பொழுது, அந்த பனிஷ்மெண்ட் அவங்க பார்க்கும் பொழுது அப்பொழுது எங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்றாங்க புருஷங்க இல்லையா? அப்படிதான் ஒரு கடைசி அந்த வார்த்தையே இருக்கும். அரசையாகிய 19வது வசனம் 19 எனவே அரசே உமக்கு நலமென படின் தாங்கள் ஆணை ஒன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக, அதாவது பெர்ஷியா நாட்டிலேயே, நான் எங்கெல்லாம் பெர்ஷியன்ஸ் ரூல் பண்றாங்களோ அங்கெல்லாம் இந்த அரசு போகணும். என்ன? மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். ஸோ உன் கட்டளை அரசு ஆணையாக மாற வேண்டும். அரசனாகிய தங்கள் முன் வஸ்தின்றதான் உங்களுடைய பேர், மனைவியினுடைய பேர். வஸ்தி இனி வருவதல் கூடாது. முன்னாலவே இனி வரக்கூடாது. பொண்டாட்டி புருஷன் முன்னாலே இனி வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. சட்டம் பாருங்க, பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்கலையா, அதனால இனி புருஷன் முன்னாலே வரக்கூடாது. அவ ஓகே, உங்க முன்னால கூட வரக்கூடாது. அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு நீங்கள் கொடுப்பீராக. அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். அப்ப 3 தண்டனை. 1, உங்க முன்னால, எங்க முன்னால வரல, இனி உங்க முன்னாலையும் வரக்கூடாது. இனி புருஷனை நீ பார்க்கவே கூடாது. 2, அரசி என்ற பதவி போச்சு. 3, அரசன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இவளை விட ஒருத்தி அழகானவளை பார்த்து அவளை அரசியா மாத்தணும். இது எல்லா இடத்திலும் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பிறப்பிக்கப்படும் பொழுது இவருடைய அரசவையில் ஒருத்தர் இருக்கிறாரு. 5வது வசனம், 2வது அதிகாரம் 5வது வசனம். சூசான் அரண்மனையில் மொர்தெக்கா என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அப்போ சூசான் அரண்மனை அப்படின்றது பாரசீகருடைய அரண்மனை. இட் இஸ் த கிங்டம் ஆஃப் த பெர்ஷியன்ஸ். அந்த கொட்டாரம் அப்படின்றது பாரசீக அரசர்கள் இருக்கிற இடத்துல யூதர் ஒருத்தர் அதில் இருக்கிறார். மொர்தெக்காய் அப்படின்றவர் அதுக்குள்ள இருக்கிறாரு. அவர் பென்யமினை சார்ந்த கீசினின் மகனான சிமியின் புதல்வரான யாயிரின் மைந்தர். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுக்தநேசரால் சிறைப்பிடிக்கப்பட்டு யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவர்கள் ஒருவர். மொர்தெக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். இந்த எஸ்தர் இவருக்கு யாரு? அவருடைய சிற்றப்பன் மகள், அதாவது கசின். மொர்தெக்காயினுடைய கசின் தான் எஸ்தர். தாய் தந்தையை இழந்தவர், எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். ஓகே, இனி கவனிங்க. அப்ப மொர்தெக்காய் அவருடைய கசின். இந்த பொண்ணை இவர் தான் எடுத்து வளர்க்கிறார். அவளுடைய சகோதரிய கசினை இவர் எடுத்து வளர்க்கிறாரு. கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாக வளர்கிறார். அப்ப இப்படி ஒரு சான்ஸ் வருது. என்ன சான்ஸ்? பெர்ஷியன் அரசன் ஆளும் அந்த அரண்மனையில் உள்ள போறதுக்கு ஒரு யூதருக்கு சான்ஸ் கிடைக்குது. பெர்ஷியன் அரசனுடைய மனைவியாக சான்ஸ் கிடைக்குது. அப்ப இதன் வழியாக நானும் என் மக்களும் என்னுடைய நாடு திரும்பலாம். அதனால அவர் பிளான் போடுறாரு. என்னுடைய இந்த சகோதரியை எஸ்தர், என்னுடைய சித்தப்பா பொண்ணு, நான் அழகா இருக்கிறாவ அரசன் முன்னால கொண்டு போய் நிறுத்தணும். ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. எத்தனை கன்னி பெண்கள் இருப்பாங்க, எத்தனை அழகானவங்க இருப்பாங்க. அதனால இவர் அந்த அரண்மனையிலே வேலை செய்யறவர் என்ன பண்றாரு, அங்கே ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பிடிச்சிட்டு எப்படியாவது அரசன் முன்னால் அவளை கொண்டு போயிடுறான். ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணி விட்டுறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரா போவாங்க. ஒவ்வொருத்தரா போகும் பொழுது என்னுடைய சகோதரியும் அரசன் முன்னால் எப்படியா போயிட்டா அவர் செலக்ட் பண்ணிடுவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் சகோதரி அவ்வளவு அழகா இருக்கிறவ அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை நிமித்தம் ஆளை பிடிச்சிடறாரு. ஆளை பிடிச்சவர். அதனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இந்த பொண்ணுக்கு, எஸ்தருக்கு. 7 நர்சஸ், செவிலியர்கள் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு. அது இவங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் இருக்குது நர்சஸ், ஆனா இவங்களுக்கு ஸ்பெஷல் 7 நர்ஸ். அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன? எக்ஸ்ட்ரா மேக்கப் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கிறாங்க. இனி 6 மாசங்க இவங்களை தயாரிக்கிறாங்க. இந்த வந்த எல்லா கன்னி பெண்களும்
இப்போ அரண்மனையினுடைய பல இடங்கள் இருக்கிறாங்க. 6 மாசம் ராஜாவுக்கு முன்னால போறதுக்கு முன்னால பாருங்களேன், 6 மாசம் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் வந்த எல்லா கன்னி பெண்களுக்கும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அழகா இல்லாத நான் கூட அழகா ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க சிலவங்க யோசிக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸ் இருக்குது. 6 மாசம் ஒரு பொண்ணை இப்படி பண்ணா என்ன ஃபாதர், கண்டிப்பா அழகாயிடுவா, பால்லையே குளிப்பாட்டி பதாமே குடிப்பாட்டி இப்படி எல்லாம் கொடுத்தா சரி ஆயிடுவான். 6 மாசம் எல்லாமே செஞ்ச பிறகு அரசன் முன் எப்படி போகணும் அப்படின்னா, அரசன் முன்னால லிஸ்ட் படி கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டாதான் உள்ள போகணும், இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. அப்ப கூப்பிடுறதுக்கும் ஆளை செட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க. அரசன் ஒவ்வொருத்தரையா தள்ளி 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 எஸ்தர் ஒரு நாள் உள்ள போவா. உள்ள போகும் பொழுது பாருங்க, ஆண்டவர் செய்யற செயல் பாருங்க. எஸ்தருடைய அந்த அழகில் பாரசீக மன்னன், த பெர்ஷியன் கிங், விழுந்துடுறாரு. எனக்கு இவளை மனைவியாக போதும். இனி இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மொர்தெக்காய் ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு எஸ்தர் கிட்ட. அம்மா, நீ உள்ள போகும்போது நீ எந்த இனத்தை சார்ந்தவள் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நீ யூதர் என்று நீ அறிவித்தால் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, உன்னை ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஸோ யூ ஷுட் நாட் ரிவீல் தட் யூ ஆர் அ ஜூவிஷ் கேர்ள். இதான் அதனால பாருங்க, அந்த வாசனம் ரொம்ப அழகா சொல்லும். மொர்தெக்காயை அவள் இளம் வயது முதலே அனுசரித்தது போல இந்த விஷயத்துல அவள் அனுசரிச்சா. ஷி வாஸ் அ வெரி ஒபீடியன்ட் கேர்ள். அண்ணன் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சவ இந்த விஷயத்திலும் அனுசரித்தாள். உள்ள போறா, கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு என்ன நடக்குது பாருங்களேன். 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. கல்யாணம் ஆன பிறகு கன்னி பெண்கள் 2ஆம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தெக்காய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தெக்காய் கட்டளையிட்டவாறு எஸ்தேர் தம் வழி மரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மொர்தெக்காயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார். மொர்தெக்காய் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த நாட்களில் பிகதான், தெரேசு என்ற இருவர் சினமுற்றனர். அகஸ்வேரை, அதாவது மன்னனை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தெக்காய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசி எஸ்தரிடம் கூற அவர் மொர்தெக்காயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். யார் வழியா போகுது பாருங்க, எஸ்தர் வழியா போகுது. உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்த நிகழ்ச்சி, இதை நல்லா கவனிங்க, இந்த நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அதாவது டெய்லியும் எல்லா இடங்களிலும் குறிப்பேடுன்னு ஒன்று எழுதுவாங்க. குறிப்பேடு அப்படின்றது நம்மளுடைய பைபிளில் இருக்கிற ஒரு புக்கு கூட தான், குரோனிக்கல்ஸ். இந்த குறிப்பேடு அப்படின்றது எங்களுடைய ஆசிரமத்தில் நீங்கள் வந்தாலும் எங்களுக்கு ஒரு குறிப்பேடு இருக்குது. ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், எங்களுடைய ஆசிரமத்தில் பெசன்ட் நகரில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி இங்கே என்ன நடக்குதுன்ற குரோனிக்கல்ஸ் எழுதி வைக்கணும். டெய்லி என்ன நடக்குது எங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்கள் எல்லாருக்கு வந்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லாருக்கு தியான மையம் மட்டும் கிடையாது, அங்கே ஒரு வின்சென்ஷன் ஆசிரமம் இருக்குது. நாங்கள் 4 ஃபாதர்ஸ் தங்குறோம். டெய்லியும் அங்கே எழுதணும், யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன நடந்தது இன்னைக்கு. இப்போ நான் இன்னைக்கு வெளியே வந்துட்டேன் இல்லையா, இன்னைக்கு அங்கே எழுதியிருப்பாங்க என்று ஃபாதர் வர்கீஸ் பெசன்ட் நகருக்கு தியானத்துக்கு போயிருக்கிறார், எழுதியிருப்பாங்க. அப்போ என்னைக்கு எங்கே என்ன நடக்குது, எல்லா என்ன நடக்குதுன்றது குறிப்பேடு எழுதணும். அப்போ இங்கே இந்த ஊரில், இந்த சூசான் அப்படின்ற நாட்டில் பாரசீக அரண்மனையினுடைய வீட்டில் இந்த குரோனிக்கல்ல இது எழுதப்பட்டுள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஏன்னா இது பிறகு திரும்ப ரெஃபரன்ஸ் வரும். இப்போ குரோனிக்கல்ல எழுதிட்டாங்க. எழுதின பிறகு அவங்கள இவருக்கு அரசன் காப்பாற்றப்பட்டு விட்டார். 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து யூதரை அழிக்க ஆமானின் திட்டம். இந்நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேர் ஆகாகியனான அம்மாதத்தின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார். மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலை வணங்கி ஆமானை பணிந்தனர். பாரசீக மன்னன்
பாரசீகத்தினுடைய ஒருவனை உயர்த்துகிறார். எல்லாரும் என்ன செய்றாங்க? அரசரின் கூற்றுப்படி, ஆணைப்படி ஆமானை பணிய வேண்டும். ஆனால் மொர்தெக்காய் மட்டும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. அவ்வமயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் மொர்தெக்காயிடம், நீ ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படிவதில்லை என வினவினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் மொர்தெக்காய் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. தாம் ஒரு யூதர் என்று மொர்தெக்காய் அவர்களுக்கு அறிவிக்க விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தனர். மொர்தெக்காய் தம் முன் மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதை கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினம் நிரம்பியது. மொர்தெக்காயை மட்டும் அழிக்க அவன் விரும்பவில்லை. அவர் தம் இனத்தார் யார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வோரின் அரசெங்கும் இருந்த அவர் தம் இனத்தராகிய யூதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழி தேடினான். இப்ப புரிஞ்சுதுங்களா? ஏன் யூதர்களை கொல்ல ஆமானுடைய சதி? ஏன்னா எல்லாரும் என் முன் பணிந்து வணங்குகின்றனர், ஆனா ஒருத்த மட்டும் செய்யல. ஏன்னு கேட்டதுக்கு தைரியமா மொர்தெக்காய் சொல்ற பதில் பாருங்க. ஐ எம் அ ஜூ. நான் ஒருவர் முன்னால மட்டும்தான் பணிந்து வணங்குவேன். என் உயிரே போனாலும் மனுஷக்கு முன்னால நான் வணங்க மாட்டேன். என்னை படைத்த ஒரு கடவுள் உண்டு, அந்த கடவுள் முன் நான் பணிந்து வணங்குவேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், இவர் முன் அன்றி ஐ வில் நாட் bow my head to anyone. என்னுடைய வணக்கத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். எவ்வளோ அழகா தைரியமா சொல்லிட்டார். செத்தாலும் பரவாயில்ல, ஐ வில் நாட் bow down in front of a human. அது எதுக்கு? எனக்கு ஒரு 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 அப்ரிசியேஷனுக்காக, ஒரு நட்புக்காக நான் பணிந்து வணங்க மாட்டேன். இது அகங்காரத்தால சொல்லுங்க. ஏன்னா பின்னாடி நீங்க வாசிக்கும் பொழுது இதனுடைய பின்னால இருக்கு, ஆண்டவரே நான் உன் மீது மட்டுமே வணங்குவேன், உன் முன்னால மட்டும்தான் வணங்குவேன். நீங்க இந்த நம்பிக்கையின் மறைப்பொருளுடைய ஒரு டாக்ல என்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருப்பேன். ப்ரொசஷனா வரும்பொழுது பாருங்களேன், பலிப்பீடத்துக்கு முன்னால வணக்கம் நமக்கு ரெண்டு விதத்துல வணக்கம் இருக்கு. கத்தோலிக்க திருச்சபையில் ரெண்டு விதத்துல உள்ள வணக்கம் இருக்கு. ஒண்ணு நம்ம மொத்தமா பாடியை மட்டும் வணங்குவோம், ரெண்டு தலையை மட்டும் வணங்குவோம். அப்படி அடையாளங்கள் எல்லாம் இருக்கு நம்மளுடைய திருச்சபையில. திருவழிபாட்டு முறையில லிட்டர்ஜியில ரெண்டு விதமான வணக்கம் இருக்கு. மொத்தம் பாடியும் வணங்குற வணக்கம் இருக்கு, கையை குவித்து இப்படி வணங்குற வணக்கம் இருக்கு, இப்படி வணங்குற வணக்கம் இருக்கு. அதை நீங்க அதுல ஒரு நாள் பார்க்கும்போது கண்டிப்பா அது புரியும் அந்த வணக்கங்கள். இப்ப நான் சொல்ல போனா லேட் ஆகும். அப்ப இப்படி வணக்கங்கள் இருக்கு. இந்த வணக்கங்கள் எதற்காக? அந்த அடையாளம், ஆண்டவரே நான் உன்னை ஆராதிக்கிறேன் என்று காமிக்கிறோம். இவன் அதை வணங்கல. ஏன்? ஏன்னா ஆண்டவரை மட்டும்தான் நான் வணங்குவேன். நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்யும் ரெடி. நான் ஆண்டவர் முன்னால மட்டும்தான் வணங்குவேன். விசுவலன் பார்ந்தவர்களே, சில டைம் சில விஷயங்கள் முன்னால நம்ம வணங்குறது தான் நம்மளுடைய அடிமைத்தனமா மாறுது. சில விஷயங்கள் முன்னால நம்ம அடிமையா இருக்கிறோம், வணங்குறோம். வணங்க கூடாது முன்னால முதல் இடத்தில் வைக்க வேண்டிய ஆண்டவரை தவிர இன்னைக்கு நிறைய விஷயங்கள் முன்னால, மேபி நல்ல நேரமா இருக்கலாம், நல்ல காலமா இருக்கலாம், ராகு காலமா இருக்கலாம், ஜோதிடமா இருக்கலாம், இல்லையா, ஜோசியம், ஜாதகம், இது முன்னாலெல்லாம் உண்மையாக நம்ம வணங்குறோம். பல மூட நம்பிக்கை முன்னால நம்ம வணங்குறோம். இன்னைக்கு நம்மளுடைய அழிவுக்கு காரணம் இந்த வணக்கங்கள் எல்லாம் இருக்கலாம். யூ ஆர் பவ்விங் டவுன் யுவர் ஹெட், யூ ஆர் பவ்விங் டவுன் யுவர் லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிலீவ்ஸ், மூட நம்பிக்கைகள் எல்லாம் வணங்கி இருக்கிறோம். ஆனால் ஒருத்தன் பாருங்க, உயிரே போனாலும் நான் வணங்க மாட்டேன்னு நிற்கிறான். இவன் செய்த தீமைக்காக வந்த அழிவு கிடையாதுங்க, இவன் செய்யும் நன்மைக்காக இவன் அழிய போறான். நன்மைக்காக இருந்தாலும் நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல. போப் ஜான் பால் II சொல்லுவாரு, கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் 12 பேருக்கு சுருங்கினாலும், மீண்டும் 12 பேருக்கு சுருங்கினாலும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். கத்தோலிக்க திருச்சபை மீண்டும் 12 பேருக்கு சுருங்கினாலும், ஏன்னா அங்கிருந்தான் நான் ஆரம்பிக்குது. 12 பேருக்கு சுருங்கினா கூட திருச்சபையினுடைய திருவிவிலியத்தினுடைய ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஏன்னா அழகா ஒரு போப்பாண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நம்ம சில டைம் we water down our teachings, தண்ணியை சேர்க்கிறோம் நம்மளுடைய போதனைகளில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம நம்பிக்கையில் நிறைய தண்ணியை சேர்த்து வாழ்றோம். தண்ணியை சேர்க்காம இருந்த மொர்தெக்காயினுடைய கதை.
இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது, எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு சொல்லி இவர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த பிளான் இவருக்கு தெரிய வருது, மொர்தெகாய்க்கு தெரிய வருது. 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. சூழ்ச்சி செய்யறான். யாரு? ஆமான். ஆமான் சூழ்ச்சி செய்யறான். ஆமான் அகஸ்வேரிடம், உம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறுண்டு பரவியுள்ளனர். சூழ்ச்சி செய்யறான் பாருங்க. அவர் தம் நியமங்கள் மற்றெல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை. அவர்களை அவ்வாறே விட்டு வைப்பதில் மன்னருக்கு நன்மை ஏதுமில்லை. எவ்வளவு பெரிய சூழ்ச்சி சொல்றான், செய்யறான். இது மன்னருக்கு நலமெனப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். துரோகி. அந்த வார்த்தை கூட பாருங்களேன். மன்னா, உனக்கு விருப்பமானால் அவர்களை அழித்து விடுங்கள். இது என்னுடைய பிரச்சனை கிடையாது, உன்னுடைய பிரச்சனையா மாத்திட்டாங்க. மன்னா, உன்னை கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க. அதாவது என்ன, நீ என்னை வணங்க சொன்ன, எல்லாரும் என்ன வணங்கணும்னாங்க. ஒருத்தன் இருக்கிறான் மாறுபட்ட கட்டளையோடு, மாறுபட்ட சில கேரக்டரோடு, மாறுபட்ட நம்பிக்கையோட சிலவங்க உன்னுடைய நாட்டில் வாழ்றாங்க. அதனால அவன் ஏன் எதிரி கிடையாது, உன் எதிரின்னு திருப்பி விட்டுட்டான். ராஜா பாருங்களேன், இவர் என்னைக்குமே முட்டாளாக தான் இருந்திருக்கிறார். இந்த மன்னருக்கு நலமென்னப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு 400 டன் வெள்ளியை நிறுத்து, மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன் என்று கூறினான். அப்போது மன்னர் தம் கணையாழியை கழற்றி யூதரின் பகைவனாம் ஆகாகியனான அம்மாதத்தின் மகன் ஆமானிடம் கொடுத்தார். மன்னர் ஆமானிடம் வெள்ளியும் யூத மக்களும் முன் கையில், உனக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய். பாவம். உடனே அரசு எழுந்தார்கள், வரவழைக்கப்பட்டார்கள். முதல் மாதம் 13ஆம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறுநில மன்னர்களும். அந்த கதை அப்படி தெரியும். நாலாவது அதிகாரம் தான் இப்ப நம்ம வாசிச்சோம். அப்ப இந்த நியூஸ் மொத்தமா போயிடுச்சு. எல்லாரும் சாகணும். யாரு? யூதர்கள் சாகணும். அந்த டைம்ல தான் இவங்க நோன்பு இருந்தாங்க, தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும் பொழுது, நோன்பு இருக்கும் பொழுது இவர் வந்து கேட்கிறார். யாரு? மொர்தெகாய் வந்து எஸ்தர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறார். அம்மா, உதவி செய். என்ன உதவி செய்யணும்? நீ அரசன் கிட்ட போய் உண்மையை சொல்லணும். எஸ்தருக்கு இப்ப பயம் என்னன்னா, அண்ணா நான் உள்ள போகணும்னா அரசர் கூப்பிடாம என்னால உள்ள போக முடியாது. அன்னைக்கு நடந்த அதே தான். அதாவது திருமணத்திற்கும் அரசர் கூப்பிட்டாதான் உள்ள வரணும். உள்ள வரலன்னா சாகடிச்சிருவாங்க. So only with the permission of the king I can enter. அப்படி இருக்கிற இடத்துல எப்படின்னா நான் அரசர்கிட்ட போவேன். அப்ப மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்ற அழகான சில விஷயங்கள் இருக்கு. அதான் இந்த 4வது அதிகாரம். ரொம்ப அழகான விஷயம். நீ உன் சுயநலத்துல யோசிக்காத. நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்த சில விஷயங்கள் இருக்கு, அதை நீ செய்தே ஆக வேண்டும். அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. தைரியத்தை கொடுக்கும்பொழுது 3 நாள் தவம் இருந்து தன்னையே தயாரித்த பிறகுதாங்க அவ அரசர்கிட்ட போவா. அதுதான் 4வது அதிகாரம். எஸ்தரின் செவிலியரும் அந்நகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி பெரிதும் வாடி துடித்தார். மொர்தெகாய் சாக்குடையை களைந்து நல்லாடை அணிந்து கொள்ளும்படி ஆடைகளை அவர் அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்தருக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அந்நகர் அத்தாக்கை அவர் அழைத்து மொர்தெகாயின் அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரசவாயிலுக்கு எதிரே நகர் சந்தியில் இருந்த மொர்தெகாயிடம் சென்றார். மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தையும் பற்றி, யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் எஸ்தருக்கு தெரிவித்தார். மேலும் சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின் ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அவர் மன்னரிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்கு பரிந்து பேசுமாறு வேண்டினார். அம்மா எஸ்தரே, அவங்களுக்காக எங்களுக்காக பரிந்து பேசு, நமக்காக பரிந்து பேசு. அத்தாக்கு அவ்வாறே சென்று எஸ்தரிடம் மொர்தெகாயின் வார்த்தைகளை எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது: மன்னரால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் மன்னரின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு மன்னர் தம் செங்கோலை நீட்டுகிறாரோ
அவரே பிழைப்பார் என்பும் அரச நியமம். அண்ணா உங்களுக்கு தெரியாதா? இதனை மன்னரின் அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவரே. நான் எப்படி உள்ள போவேன்? கொன்னுடுவாங்களே. I cannot do this intercession. அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெக்காயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெக்காய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது, அனைத்து யூதருள்ளும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ரொம்ப கடினமா சொல்றாரு. நீ என்ன நினைக்கிற? நீ வெளியே இருக்கல, நாங்கெல்லாம் செத்துருவோம், உள்ள இருக்கிற நீ மட்டும் தப்பிச்சுப்பேன் நினைக்கிறியா எஸ்தர்? அவருடைய அந்த சினம் எழுதுவார். உன்னுடைய அந்த அரசர் அகஸ்தர் எல்லாரையும் கொண்டுடுவாரு, நாங்க வெளியே இருக்கிறோம் யூதர்கள், எங்களை எல்லாம் கொண்டுடுவாரு, நீ எங்க ஜாலியா வாழலாம் நினைக்கிறியா எஸ்தர்? ஏனெனில் இவ்வம்மையும் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தினின்று தோன்றும். பா, நீ என்ன நினைக்கிற சார்? நீ இந்த இன்டர்செஷன் பண்ணலனா எங்களை ஆண்டவர் சும்மா விட்டுருவார் நினைக்கிறியா? எங்களுக்கு உதவி வேற இடத்துல இருந்து வரும் எஸ்தர். ஏன்னா தவத்தை நம்புறேன் நானு, நோன்ப நம்புறேன் நானு. நீ உதவலனா நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். தோ இங்கிருந்து உதவி வரும், நோன்பினுடைய உதவி வரும், தவத்தினுடைய உதவி வரும், உபவாசத்தினுடைய உதவி வரும் எஸ்தர். நாங்கெல்லாம் தப்பிச்சிருவோம், நீ செத்துருவ. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க அந்த தவத்தின் மீது அவருக்கு, என்ன ஒரு நம்பிக்கை அந்த நோன்பின் மீது. உதவி வெளியிலிருந்து வரும் எஸ்தர். இஸ் வார்னிங், தங்கச்சியை வான் பண்றார். ஏனெனில் இவ்வம்மையும் நீ மௌனமாயிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தின் என்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார்? ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாக உள்ளாய் போலும். Why did God choose you as a queen? You know why? Because maybe இப்படி ஒரு பிரச்சனை யூதருக்கு வரும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் அரசியாக உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கலாம். அந்த அறிவு இருக்கான்னு கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பினுடைய கதையை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அடிமையா கொண்டு போறார். ஆண்டவர் இல்ல, போட்டோம் கதையை முடிச்சிட்டு கடைசியில் யார் செய்யறாருன்னு பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஜோசப் 17 வயசுல அண்ணனுங்க வித்துருவானுங்க. வித்தவன் அடிமையா போவான். கடைசியில் அவன் எகிப்துக்கு போவான். எகிப்துல போய் அங்கே அடிமையா இருக்கும் பொழுது சாப்பாடுக்கு வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை, தூங்கறதுக்கு வழி இல்லை. இப்படி அடிமையா இருக்கிற அந்த யோசப் அப்படி அவருடைய கவர்னருடைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த பொண்ணுக்கு அவர் மேல ஒரு காமம் தோன்றி, தவறான ஒரு நினைப்பு தோன்றி, அதனால அவ பழிய போட்டு எங்க போவார்? ஜெயிலுக்கு போயிடுவார். செய்யாத குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போய் அங்கே அவ்வளவு வருஷம் அங்கே ஒரு கனவு 2 பேருக்கு. அந்த கனவை விளக்குறார். விளக்கும்போது சொல்றாரு, தம்பி 3 நாள்ல நீ அரசர் உன்னை திரும்ப கூப்பிட்டு பாரு அப்படின்வார். ஜெயிலுக்குள்ள 2 பேருக்கு கனவு. ஒருத்தர்கிட்ட விளக்கம் சொல்றாரு, in 3 days time you will go back. அரசர் உன்னை கூப்பிட்டு பாரு. இன்னொருத்தங்கிட்ட சொல்வார், in 3 days time நீ செத்துருவே அப்படின்னு. எவ்வாறு ஜோசப் சொன்னாரோ அதே மாதிரி நடக்கும். அப்ப இவர் அந்த ப்ராமிஸ் சொல்வார், 3 நாள்ல என்னுடைய அரசர் என்ன திருப்பி அரசவைக்கு கூப்பிட்டார்னா ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் யூ ஜோசப் அப்படின்வார். பார்க்கலாம் போ அப்படின்னார். 3 நாள் முடிஞ்சதுங்க. 3 நாள் முடிஞ்ச பொழுது இவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நடந்தது. ஒருத்தரை அரசர் சாகடிச்சிட்டாரு, இன்னொருத்தனை அரசர் அரசவைக்கு திருப்பி கூப்பிட்டுட்டாரு. he was called back. ஆனா என்ன நடந்தது? அவன் மறந்துட்டான். இப்படி ஒரு ப்ராமிஸ் நான் ஜோசப்புக்கு கொடுத்தேனேன்னு மறந்துட்டான். 2 வருஷத்துக்கு பிறகு பார்வோனுக்கு கனவு வருது. அந்த கனவை விளக்க யாருமே இல்லாத பொழுது அன்னைக்கு இவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ 2 வருஷம் முன்னால நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணேனே, அவன் ஜெயில இருக்கிறானான்னு கூட எனக்கு தெரியலையே. அன்னைக்கு அவன் அரசர்கிட்ட சொல்லுவான், இப்படி ஒருத்தனுக்கு உங்களுடைய ஜெயில ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? அப்படியா? கூப்பிட்டவன கூப்பிட்டார் அரசர். கூப்பிட்ட பொழுது அழகான அந்த விளக்கம் அவன் கொடுக்கிறான். 7 வருடம் செழுமையின் வருடங்கள், 7 வருடம் பஞ்சத்தின் வருடங்கள். அப்படியா? தோ மோதிரத்தை கட்டி அவங்க கிட்ட போட்டுட்டு, நீ அடிமை கிடையாது, நீ அகதி கிடையாது, நீ அதிபன் அப்படின்னார். நீ அடிமை கிடையாது, நீ அகதி கிடையாது, நீ அதிபன் அப்படின்னு சொல்லி மோதிரத்தை போட்டுட்டு அடிமையான ஜோசப், அகதியான ஜோசப் அதிபனா மாறுறாரு. ஒரு செகண்டுங்க. 7 வருடம் செழுமையின் வருடங்கள், 7 வருடங்கள் வஞ்சத்தின் வருடங்கள்ல அண்ணன்க வரானுங்க தானியத்தை தேடி.
அந்த அண்ணனுக்கு வரும்பொழுது ஜோசப் சொல்ற அழகான ஒரு வார்த்தை இருக்கு, அண்ணா அண்ணா இதை செய்தது நீங்கள் அல்ல. இதையெல்லாம் செஞ்சது யார் தெரியுமா? தோ ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இவர்தான் அப்படின்ட்டார். இதை செய்த ஆண்டவர், ஆண்டவர் அப்படின்ட்டார். ஜெனசிஸ் 45:5 இருக்கும், தொடக்க 45:5. ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டு, உயிர்களை காக்கும் பொருட்டு என்னை உங்களுக்கு முள் அனுப்பினார். அப்ப பாருங்க, மேபி உன்னை அடிமையாக மாற்றியது ஆண்டவராக இருக்கலாம், மேபி உன்னை அகதியாக ஜெயிலில் அனுப்பினது ஆண்டவராக இருக்கலாம், கனவுக்கு விளக்கம் கொடுக்க அந்த ஒரு திறமையை தந்தது ஆண்டவராக இருக்கலாம். அதே கதை இங்க எஸ்தர் கிட்ட அண்ணன் சொல்றாரு, மொர்தெகாய் சொல்றாரு, அம்மா உன்னை அரசியா மாத்தினது எவன்? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ரெக்கமெண்ட் பண்ணானே அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நீ உள்ள போகும்போது அந்த இந்த ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாக்குள்ள அந்த ஆசையை தூண்டுற ஒருத்தர் இருக்கிறாருமா, ஒருத்தர் இருக்கிறார். அதனால நீ அரசியாக மாறியதனுடைய காரணம் இவராக இருக்கலாம். அவருக்குன்னு ஒரு உதவி வரும் பொழுது அந்த உதவியை செய்யாம இருந்தா நீ என்ன நினைக்கிற? நீ வாழ்வேன்னு நினைக்கிறேன். we believe in our நோன்பு, தவம், உபவாசம் எங்களை காப்பாத்திடுவாரு. ஆனா அவருக்கு உதவி செய்யாத நீ வாழ்வேன்னு நினைக்கிற? Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தருடைய பதில் பாருங்களேன். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது, சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. இப்பதான் அவளுக்கு அறிவு வருது. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன், அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கும்படியே அனைத்தையும் செய்தார். அப்ப 3 days ஃபுல் ஃபாஸ்டிங், ஃபுல் ஃபாஸ்டிங். அந்த யாரு மக்கள்கிட்டையும் சொல்றாங்க நீங்களும் ஃபாஸ்டிங் இருக்கணும். எஸ்தரும் சொல்றான் நானும் என்னுடைய செவிலியரும் ஃபாஸ்டிங் இருப்போம். ஸோ டோட்டலி நம்ம எல்லாருமே ஃபாஸ்டிங்க்கு போறோம். 3வது நாள் சட்டப்படி இல்லை, உள்ள போனா சாவடிச்சிருவார், பட் எட் ஐ வில் கோ. சாகடிச்சா சாகடிக்கட்டும், காப்பாத்துற ஆண்டவர்னா காப்பாத்திக்கட்டும். ரெட்ரீட்டுக்கு அங்கே எல்லாரும் நைட்டு ஜெலுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க நைட்டு ஜெலுக்கு எங்கேருந்து வந்தாங்கன்னா பஞ்சாப்லேருந்து வருவாங்க. இங்கேருந்தெல்லாம் கிடையாது, தமிழ் ஃபேமிலி தான். ஆனால் ரெகுலராக அவங்க பஞ்சாப்லேருந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க இப்போ கடலூர் வந்தாங்க, இப்போ அங்கேருந்து வராங்க. ரெகுலராக நைட்டு ஜெலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா, அப்பா ஷார்ஜாவில் இருந்தார், அப்பா அவனுடைய வேலை போச்சு. அப்படிதான் அவங்க நைட்டு ஜெலுக்கு வர ஆரம்பித்தாங்க. யூடியூப், உங்களை மாதிரி யூடியூப் பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு நைட்டு ஜெல்லில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டு நைட்டு ஜெலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து 1வது 2வது மாதம் அப்பாவுக்கு ஷார்ஜாவில் திரும்ப நல்ல ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஸோ தே வேர் ஹாப்பி. அதனால் ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இன்னும் தடைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வருவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, போவாங்க, இருந்தாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. கடைசியாக அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் இந்த தடை போகணும்னா நாங்கள் கடைசி என்ன செய்யணும்னு ஃபாதர் சொல்லுங்கள் அப்படின்னு. சாதாரணமாக அவ்வளோ கடினமாக நம்ம யாருக்கும் அப்படி ஒரு பெனன்ஸ் கொடுக்கறது கிடையாது, கடினமாக கொடுக்கவே மாட்டேன். நம்ம அதுக்கு யார், ஐ எம் நோ ஒன் டு கிவ் தெம் த பெனன்ஸ் லைக் தட். ஆனால் இவங்க இப்படி ரெகுலராக வருவாங்க, தடைகள் ஒன்று நீங்குது, ஆனால் இன்னொரு தடை வரும், தடைகள் நீங்குது, இன்னொரு தடை வரும். அப்போ ஒரு நாள் மெசேஜ் போட்டு தான் கேட்டாங்க, ஃபாதர் வாட் ஷுட் வி டூ? அப்போ ஒரு கடினமான ஒரு பெனன்ஸ் நான் அவங்களுக்கு கொடுத்தேன், கடினமான பெனன்ஸ். பாவம் தோணிச்சு இருந்தாலும் மேபி அவங்களுடைய தடை நீங்கும், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால் எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் அது நான் கேள்விப்பட்டு, சரி அப்போ இவங்களுக்கு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி 48 மணி நேரம் கண்டினியூஸ் ஃபாஸ்டிங். தண்ணி மட்டும் குடிக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பெல்லாம் நற்கருணை முன்னால் போய் உட்காரணும். அம்மாவும் பொண்ணும் 48 மணி நேரம் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நற்கருணை முன்னால் போகணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு they can't be there in the blessed sacrament always. ஆனால் 48 மணி நேரம் நீங்கள் எப்பெல்லாம் முடியுமோ நற்கருணை ஆலயத்துக்கு போயிடணும், பட் ஃபாஸ்டிங்.
தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம். அவங்களுடைய தேவை அதை செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு மெசேஜ் போட்டாங்க, செஞ்சுட்டோம் ஃபாதர். அதுக்கு பிறகு போன மாதம் அந்த பொண்ணுடைய சாட்சியம் பெரிய சாட்சியம். அதனால் நான் நைட்டு ஜெல்ல வாசிக்கலை, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, நான் வாசிக்க என்னால் முடியல. ஆனால் ஏப்ரல் அதை வாசிப்பேன் நான். ஏன்னா நானே வாசித்து முடிக்கல அந்த சாட்சியத்தை. அதில் ஒரு சாட்சியம் மட்டும் அவள் என்கிட்ட சொன்ன சாட்சியம். அம்மாவும் மகளும் வரும் பொழுது அவன் சொன்ன சாட்சியம், ஃபாதர் 14 வருஷமா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காசு, 14 வருஷமா தடைப்பட்டிருந்த அந்த காசு, அவங்க அதுக்காக ஜெபிக்கலைங்க. அவங்க ஜெபிச்சது பொருளாதாரத்துக்காக தான் ஜெபிச்சாங்க. இந்த 14 வருஷமா கிடைக்காத இருந்த காசை பற்றி கூட அவங்க நினைக்கல. 14 வருஷமா தடைப்பட்டிருந்த காசு எங்களுக்கு அது மொத்தமாக கிடைச்சிடுச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 48 மணி நேரம் உபவாசம் கடைசியாக அவங்கக்கிட்ட கொடுத்தது. மலையாளத்தில் சொல்லுவாங்க கட்சி திரும்ப, அவசானத்தை கட்சி திரும்ப அப்படின்வாங்க. அவசானத்தை கட்சி திரும்ப, கடைசியாக நீ எங்கேயாவது கிணத்துல மண்ணா எங்கேயாவது யாராவது காப்பாற்றுவாங்கன்னு சொன்னால் அந்த கடைசி ஒரு ஆயுதம். 48 மணி நேரம் உபவாசம் எடுங்கன்னு சொல்லியாச்சு. 48 மணி நேரம் அந்த அம்மாவும் பொண்ணும் அப்படி எடுத்தாங்க. தண்ணி மட்டும் குடிச்சு அந்த நோன்பு, அந்த உபவாசம், ஆண்டவர் முன்னால் அவங்க அந்த செலவிட்ட நேரம், அவங்களுக்கு அவங்க கேட்காத விஷயத்த கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்படி ஒரு நோன்பு. அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க, 3 நாள் நாங்கள் இங்கே அரண்மனைக்குள்ளேயும் உபவாசம் இருப்போம், நோன்பு இருப்போம், தவம் இருப்போம். வெளியே நீங்களும் எல்லா யூதர்கிட்டையும் அந்த தவத்தை இருக்க சொல்லுங்க, நோன்பு இருக்க சொல்லுங்க. 3 நாளுக்கு பிறகு சட்டப்படி இல்லைனாலும் நான் அரசருக்கு அந்த அவைக்குள்ள நான் போறேன். அழிச்சாருன்னா நான் அழிஞ்சிடுறேன், கிடைச்சாருன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த கதை போகிறது, கதை எப்படி போகும் அப்படின்னா, இந்த அம்மா உள்ளே போவாங்க. 3 நாள் உபவாசம், நோன்பு இதெல்லாம் முடித்த பிறகு தைரியத்தை சம்பாதிச்சு உள்ளே போவாங்க எஸ்தர். உள்ளே போகும் பொழுது அரசர் அவங்கள திட்டமாட்டாங்க. அரசர் பாருங்க, ஆண்டவர் அந்த மனசை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இவங்க போய் என்ன தெரியுமா கேட்பாங்க? யூதர்களுக்காக கேட்க மாட்டாங்க. இவங்க போய் அரசர் கிட்ட போய் கேட்கறது, ஏமா வந்தேன்னு கேட்பாரு. நான் உங்களை ஒரு டின்னருக்கு, ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட வந்தேன் அப்படின்வர். அப்படியா? ஓ நல்ல விஷயம். அப்போ பார்ட்டிக்கு நீங்கள் மட்டும் வரக்கூடாது, பார்ட்டிக்கு யார் கூட வரணும்? ஆமானும் வரணும். அதாவது ஏவன் இந்த யூதரை அழிக்கணும்னு காத்திருக்கிறானோ அவனையும் கூட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்படி ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாரும் மதிக்கிறாங்களே ஆமான்னு சொல்லி ராஜாவும் ஆமானும் சேர்ந்து தான் இந்த பார்ட்டிக்கு போவாங்க, உள்ள போவாங்க. அந்த பார்ட்டியில தான் இவன் வெளிப்படுத்துவா என்ன ஒரு சூழ்ச்சியை இவன் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. சாரி அதுக்கு முன்னால் நடக்கிற விஷயம். பார்ட்டிக்கு கூப்பிட்டுருவாங்க இல்லையா? பார்ட்டிக்கு கூப்பிட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு ராஜா படுக்க போவார். எஸ்தர் வெளியே போயிடுவாங்க, உள்ளே வருவாங்க, ராஜாவை இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணிட்டு எஸ்தர் வெளியே போயிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ராஜா தூங்குறதுக்காக படுப்பாருங்க. எவ்வளோ முயற்சி செஞ்சாரு, அன்னைக்கு அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி செய்கிறார், தூக்கம் வரல. அன்னைக்கு நைட்டு எவ்வளோ முயற்சி செய்கிறார், தூக்கம் வரவே மாட்டேங்குது. என்ன காரணம்னே ராஜாவுக்கு தெரியல. அவன் மன்னர் எழுந்தார். தூக்கம் வரலன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்ததான் மொபைல் பார்ப்போம் கொஞ்ச நேரம் ஏதாவது, அப்புறம் பார்த்தா தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு தூக்கம் போவோம். ஆனால் ராஜா எழுந்துட்டு தூக்கம் வராதனால ராஜா என்ன செய்வார்? நடப்பார். நடந்துக்கிட்டு இருந்த பொழுது அவருக்கு ஒரு யோசனை, ஏன் சும்மா நடக்கணும்? நம்மளுடைய நாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம வாசிச்சு பார்ப்போம்னு சொல்லி அங்கே வாசல்ல இருந்த 2 படை வீரர்கள் கிட்ட போய் சொல்லுவாரு, குறிப்பேடு நூலை எடுத்துட்டு வர சொல்லுவார். பிரிங் த குரோனிக்கல் புக். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு தெரியும்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது சொல்லி அந்த குரோனிக்கல் புக்கை எடுத்துட்டு வர சொல்லுவார். அந்த குரோனிக்கல் புக் எடுத்துட்டு வருவாங்க, அந்த குறிப்பேடு நாளாகமத்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த நாளாகமத்தை ஒவ்வொன்னா வாசிக்கும் பொழுது தான் இவருக்கு அந்த நாளை பார்க்குறாரு. இவரை சதி செய்து கொல்ல முயன்ற பொழுது இவருக்கு உதவி செய்த ஒரு மொர்தெகாய், இப்படி ஒருத்தன் என்னை காப்பாத்தினானே, அவனுக்கு நான் எதுவுமே செய்யலையே, என்ன மனுஷன் நான், என்ன அரசன் நானுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து அரசவையில் உட்காரும் பொழுது ஆமான் உள்ள வரார். ஆமான் உள்ள வரும் பொழுது ராஜா கேட்பார், மொர்தெகாய் ஆமான் அரசன் ஒருவனை மேன்மையாக்க விரும்பினால் எதையெல்லாம் செய்து அவனை மேன்மையாக்கலாம்? ஒரு மனிதனை, சாதாரண ஒரு பிரஜையை அரசன் மாட்சிப்படுத்த விரும்பினால் எதை செய்து மாட்சிப்படுத்தலாம்? ஆமான் என்ன நினைச்சாரு? அரசர் மாட்சிப்படுத்த தகுதியுள்ள ஒரே ஒரு ஆள் நான் தான்.
அதனால நல்லா பில்டப் கொடுத்தார். ஏன்னா அரசர் மாட்சிப்படுத்துறது ஒரே ஒரு ஆள் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால அரசர் என்னை மாட்சிப்படுத்தணும், மாட்சிப்படுத்த போறார். அது என்கிட்டயே பிளான் கேட்கிறார், சும்மா விட்டுருவேனா நானு? அப்ப இவர் நல்லா பெருசா சொல்றாரு, என்னன்னா அரசர் போடுற அதே அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், அரசர் பயணம் செய்யற அந்த குதிரையை கொடுக்கணும், அதுல உட்கார வச்சு அவர் அனுப்பணும். அவர் ஊரெல்லாம் போகும்போது அவர்கிட்ட சொல்லணும், அரசர் மாட்சிப்படுத்தினார், அரசர் மாட்சிப்படுத்தினார், அரசர் மாட்சிப்படுத்தினார் சொல்லணும். இதெல்லாம் சொன்ன பொழுது ராஜா என்ன தெரியுமா சொல்வாரு? இதெல்லாம் போய் மொர்தெகாய்க்கு செய் அப்படின்றவர். இதெல்லாம் போய் மொர்தெகாய்க்கு செய். இந்த இஸ்ராயேல் மக்களையே இவன் கொல்லணும்னு நினைச்சது எதுக்கு தெரியுமா? இந்த மொர்தெகாய் என் முன்னால பணியிலே அப்படின்னு தான். ஆண்டவர் அதை எப்படி திருப்பி விட்டுருக்கிறாரு பாருங்க, எப்படி திருப்பி விட்டுருக்கிறாரு. எவனை நான் அவமானப்படுத்தணும்னு நினைச்சேனோ, இந்த பார், அவன் தவம் இருந்து நோன்பு இருந்து உபவாசம் இருந்து ரெடியா இருக்கிறான். அவன் ஆண்டவர் எப்படி உயர்த்துறாரு பாருங்களேன். எவன் உன்னை படுத்த வேண்டும் என்று நினைத்தானோ அவனை வைத்தே அவனை மேன்மைப்படுத்த விரும்பினான். காரணம் என்ன? நோன்பு, தவம், உபவாசம். ஒரு ஜெபம் ஜெபிச்சதுக்கு என்னுடைய மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் ஜெபம் எதுக்கெல்லாம் கேட்கப்படுதுன்னே தெரியலங்க. நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு விஷயத்துக்கு, ஆனால் ஜெபம் கேட்கப்படுகிறது பல விஷயங்களுக்கு. உன்னுடைய தவம் நீ எடுக்கிறது ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், ஆனால் தவம் கேட்கப்படுகிறது பல விஷயங்களுக்கு. நீ நோன்பு இருப்பது ஒரு காரியத்திற்காக இருக்கலாம், ஆனால் அதில் நீ உண்மையாக இருக்கும் பொழுது பல காரியங்களுக்காக அந்த நோன்பு கேட்கப்படுகிறது. நமக்கே தெரியல நம்ம எதுக்காக நம்ம இருந்தது ஒரு விஷயத்துக்காக. நீங்க ஏன் 10 நாள் உபவாசம் இருந்தீங்க? ஒரு விஷயத்துக்காக. பட் your prayers were answered for many reasons. எலாவூர்ல தியானத்துக்கு வரும்பொழுது இந்த ஜெரிகோ ஜெபத்துல நைட்டு ஜெல்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மூணாவது 10 மணில எப்பவுமே சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபிங்க அப்படின்னு. அப்போ ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து சொன்னான் என்கிட்ட, வாலிபு பையன் தான், ஃபாதர் நானே ஒரு 100 கருத்தோட வந்திருக்கிறேன். தெரிஞ்ச பையன்தான், எவ்வளோ கருத்தோட வந்திருக்கிறேன், நீங்க பாட்டு ஒரு கருத்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஃபாதர் அப்படின்னா. இப்போ எதை நினைக்கிறது? நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், இப்போ ஆராதனை தொடங்க போகுது. இப்போ ஆராதனைக்கு நான் சொல்றேன் 100 கருத்தெல்லாம் கிடையாது, 108 கருத்தெல்லாம் கிடையாது, 1008 கருத்தெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபிக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்ன திட்டுவீங்க. என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு கருத்திற்காக நான் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் கருத்து கேட்கப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. Your prayer may not be answered, but God is seeing the faith. நீங்க போடுற அந்த நம்பிக்கை ஆண்டவர் பார்ப்பார். நீங்க போடுற நம்பிக்கை ஆண்டவர் பார்ப்பார். God is not seeing your prayer, but God is seeing your faith. நீங்க கேட்கறது சில டைம் உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் வேண்டுவது கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். ஆனா வேண்டியது கிடைக்காம இருக்காது. உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்காம இருக்காது. நீங்க வேண்டது கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா சில டைம் நீங்க தப்பா வேண்டீங்க, அதனால ஆண்டவர் தர மாட்டார். ஆனால் உங்களுக்கு வேண்டியதை தராமல் இருக்க மாட்டார். அதனாலதான் ஒரே ஒரு பிரேயரை வைங்க, ஒரே ஒரு பிரேயரை வைங்க. அது நம்பிக்கையோட வச்சு பாருங்க. நாட் வாட் யூ ஆர் praying for may be answered, but your faith will be answered. பைபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கணும் சொன்னார். உன் ஜெபம் உன்னை நலமாக்கணும் எங்கேயுமே சொல்லலை. உன் ஜெபம் உன்னை நலமாக்கும். நீ ஜெபிச்சா உனக்கு கொடுத்தேன்னு சொல்லலை. உன்னுடைய நம்பிக்கை உன் நம்பிக்கையால கொடுத்தேன் அப்படின்னு தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மொர்தெகாயினுடைய அந்த நம்பிக்கை, அந்த நோன்பின் மீது, தவத்தின் மீது, உபவாசத்தின் மீது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கொடுத்தது பாருங்க. எவன் உன்னை கீழே தள்ளி விட்டானோ அவனை வச்சே அந்த ஊர் முழுக்க சொல்ல வச்சார். ஊர் முழுக்க சொல்ல வச்சார், மொர்தெகாய் அரசர் மாட்சிப்படுத்துறவர், மொர்தெகாய் அரசர் மாட்சிப்படுத்துறவர். இன்னொரு விஷயம் கூட இதில் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த ஆமான் மொர்தெகாய் இவரை பணிந்து வணங்கவில்லை என்று தெரிந்த பொழுது மொர்தெகாயை சாகடிக்க வேண்டி, மொர்தெகாயை கொல்ல வேண்டி, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான்ல, அவனுக்காக ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணி வச்சிருந்தார் ஆமான். ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணி வச்சிருந்தார், தூக்கு கயிறு ரெடி பண்ணி வச்சிருந்தார். இந்த பார்ட்டி முடியும் பொழுது, எஸ்தர் கொடுக்குற அந்த பார்ட்டி எல்லாம் முடியும் பொழுது அரசருக்கு உண்மையாவே தெரிஞ்சிரும். என்ன தெரியும்னா, அரசரை கொல்ல சூழ்ச்சி செய்ய வந்த 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அதனுடைய ஹெட்டே இந்த ஆமான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால எந்த கயிறு, எந்த தூக்கு மரத்தை ஆமான் மொர்தெகாய்க்காக தயாரித்து வைத்தானோ
அதே தூக்கு கயிறில் ஆமானை கொன்று தூக்கியிட அரசர் கட்டளை புறப்பெடுப்பார். அரசருடைய கட்டளை பாருங்க, மொர்தக்காயை கொல்ல வேண்டி ஆமான் ஒரு தூக்கு மரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, தூக்கு கயிறு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இது ஆமானே அந்த தூக்கு கயிறுல மாட்டி சாகுற அளவுக்கு அரசருடைய கட்டளை வரும். அப்ப என்ன கொல்ல முயற்சி செஞ்சவன் என் கூடவே இருந்திருக்கிறான். அது அரசருக்கு தெரியும் பொழுது இவனை போய் சாகடிங்கன்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, அவங்க தான் சொல்லுவாங்க, அரசரே அரசரே, இந்த ஆமான் மொர்தக்காய்க்காக ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் அந்த இடம் அப்படின்வா. அப்படியா, அப்படின்னா பரவாயில்லையே, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு இடம் இருக்குது, போய் சாகடிச்சிருன்னு சொல்லி மொர்தக்காய்க்காக ஆமான் தயாரித்து வைத்த அந்த கயிறு, அந்த மரமே ஆமானுடைய முடிவுக்கு காரணமாகிவிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய உபவாசம், உங்களுடைய தவம், உங்களுடைய நோன்பிற்கு there is a meaning, there is a meaning, there is a value. ஒரு ஜெபமும் வீணாகாது, ஒரு தவமும் வீணாகாது, ஒரு நோன்பும் வீணாகாது. அதனால தான் ஆண்டவர் பைபிள் தொடங்கும் போதே சொல்றாரு, நீங்கள் தானம் செய்யும் போது, நீங்கள் தவம் இருக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி நீங்கள் தானம் செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் தவம் இருக்க வேண்டும், எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்னு இயேசு அவ்வளோ அழகா சொல்றார். அதனால் அந்த தவத்தில் தண்ணி சேர்த்துறாதீங்க. தவம் என்பது இந்த 40 நாள் இருக்க வேண்டியது மட்டும் கிடையாதுங்க. கிறிஸ்தவனுக்கு தவம் என்பது வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டியது. அந்த தவம் என்ன? ஃபோக்கஸிங் ஆன் த லார்ட், ஐ எம் ஃபர்கோயிங் மெனி திங்ஸ். கடவுளை மையப்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு வைக்கிறதாங்க தவம். கடவுளை மையப்படுத்தும் பொழுது when I see value in Christ, I see everything valueless. இயேசுவை நான் மதிப்போடு நான் காணும் பொழுது, இயேசுவை ஒப்பிடும் பொழுது அனைத்தும் மதிப்பில்லாமல் மாறுது பாருங்க. அப்ப நான் ஒவ்வொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் விட்டுடுவேன். அது உணவாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், விருப்பங்களாக இருக்கலாம், சில கேரக்டரா இருக்கலாம், யாராவது உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஃபர்கிவ். மன்னிக்க ஈஸியானும் எப்போ கடவுள்ன்ற ஃபோக்கஸ் வந்துச்சுன்னா, இந்த வெறுப்பு, இந்த கோபம், இவங்க என்ன அவமானப்படுத்துறது எல்லாமே கீழே போயிடும். அப்ப என்னால மன்னிக்க முடியும், என்னால் அன்பு செய்ய முடியும். ஏன்? ஏனெனில் என்னுடைய தவம் கிறிஸ்து. கிறிஸ்துவை இழக்காமல் இருக்க எதையும் இழக்க தயார். கிறிஸ்துவை இழக்காமல் இருக்க எதையும் இழக்க தயார், அதுதான் தவம். கிறிஸ்துவை இழக்காமல் இருக்க எதையும் இழக்க தயாராகிறீங்க பாருங்க, அதுதான் தவம். அதனால இது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டில் உபவாசம்ன்றது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஆஷ் வெனஸ்டே கூட, குட் ஃப்ரைடே கூட சில பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்றீங்க? பசங்க தானே சாப்பிடட்டும் அப்படின்றீங்க. பசங்க தானே சாப்பிடட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வாங்கின பசங்களா இருந்தா then they are adults for the Catholic Church. கத்தோலிக்க திருச்சபை படி பொது நன்மை வாங்கியிருந்தால் இனி அவர்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் அடல்ட்ஸ் தான். அதனால கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்லா நடைமுறைகளும் கீழ்ப்படிய வேண்டியவர்கள் தான். ஒருவேளை பட்டினி கிடக்கிறதுனால அந்த குழந்தைங்க செத்துட மாட்டாங்க. அந்த இன்னொரு ஃபாஸ்டிங் கூட இருக்கு, டைம் ஆனதால சொல்லலை. ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து பார்க்கும் பொழுது டேனியல் ஃபாஸ்டிங் சொல்லி ஃபாஸ்டிங் இருக்கு. 9வது அதிகாரம் 10வது அதிகாரம், தானியேலுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கு. அது என்ன ஃபாஸ்டிங்? 3 வாரம் அவர் ஒரு ஃபாஸ்டிங் எடுப்பார். 3 வீக்ஸ் ஃபாஸ்டிங், 21 டேஸ். அந்த 21 டேஸ் அவர் எடுக்கிற ஃபாஸ்டிங் என்ன? சாப்பிடாம இருக்கிறது கிடையாதுங்க, சாப்பிடுவார். தானியேல் எடுக்கிற ஃபாஸ்டிங்ல சாப்பிடுவார், ஆனால் அவர் விருப்பமான எல்லா சாப்பாடையும் தவிர்த்திடுவார். தட் இஸ் கால்ட் டேனியல் ஃபாஸ்டிங். ஏன்னா நோயாளிகள் இருக்கலாம், இங்கே மாத்திரை சாப்பிட்றவங்க இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம். நோன்பெடுக்கணும்னு ஆசை இருக்கு, நோன்பெடுக்க ஆசை இருந்தால் என்ன செய்யலாம்? நோன்பெடுக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஃபாஸ்ட். அது டேனியல் ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங் என்ன? 21 டேஸ் உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம். அந்த ஃபாஸ்டிங் விருப்பப்பட்ட சாப்பாடை சாப்பிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வாயினுடைய ருசியை கொஞ்சம் கீழே போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏதோ கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுங்க, கொஞ்சம் தொக்கு போதும். உயிர் வாழ அதெல்லாம் போதும் இல்லையா? வாயினுடைய அந்த ருசியை குறைக்கும் பொழுது அதனுடைய ஃபோக்கஸ் அப்ப என்ன ஆகுது? ஆண்டவர் ஃபோக்கஸ் ஆகிறாரு. அதான் அந்த ஃபாஸ்டிங். தவம் என்பது
விடுறது கிடையாதுங்க, இவரை பிடிக்கிறதுக்கு இதை விடுறேன். அப்போ ஃபாஸ்டிங் அப்படின்றது தானியல் ஃபாஸ்டிங் எடுக்கலாம் அவங்களுக்கு. தானியல் ஃபாஸ்டிங் விருப்பப்பட்டதை தவிர்ப்பதும் ஃபாஸ்டிங் தான். சாப்பிட முடியாதவங்க, வேற வழி இல்லை அப்படின்றவங்க, வேற வழின்றவங்க, நோயாளிகளோ மாத்திரை சாப்பிட்றவங்களோ, அதர்ஸ் ஃபாஸ்டிங் எடுக்க முடிஞ்சா வாரத்தில் ஒரு தடவையாவது, ஒரு வேளையாவது, 28 வேளை சாப்பிட்றோம் ஒரு வாரத்தில், 28 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை, ஒரு இன் அ டே 4 டைம் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட், சிலவங்களுக்கு 11 மணி டீ, மதியான சாப்பாடு 4 மணி டீ, நைட்டு சாப்பாடு, அப்படின்னா 5. 11 மணி டீ இருந்துச்சுன்னா, 4 மணி டீ இருந்துச்சுன்னா 5 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை ஃபாஸ்டிங் சொல்லி டீ ஒரு நாள் சாப்பிடாம இருக்காதீங்க. ஒரு வேளை ஃபுல் மீல் சாப்பிடாம இருந்து பாருங்க. See, when you know how to control your body, you know how to control your mind. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏன் தெரியுமா மனசனுடைய கண்ட்ரோலே இல்லை, அவங்களுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ண நீங்க சொல்லி கொடுக்கல. பிடிக்கிறத வாங்கி கொடுத்துட்றீங்க, பிடிக்கிறத செஞ்சு கொடுத்துட்றீங்க, சரீரத்துக்கு கண்ட்ரோலே இல்லை. நாளைக்கு அவனுடைய மனசுக்கு எப்படி கண்ட்ரோல் இருக்கும்? மொபைலை வாங்கி கொடுத்துறீங்க, மொபைலை சில விஷயம் பார்க்காதனா பார்ப்பான், மொபைலை சில விஷயம் நோண்டாதனா நோண்டுவா, கேம்ஸ் விளையாடாதனா விளையாடுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? பிகாஸ் யூ டிட் நாட் டீச் them how to control the body. சரீரத்தில் சில டைம் தோன்ற விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுக்கல. நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, சி வாய் கேட்கறதெல்லாம் வாய்க்கு கொடுக்காதேன்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ ஃபாஸ்டிங் எடுக்கும்போது என்ன சொல்றீங்க? வாய் கேட்கறதெல்லாம் வாய்க்கு கொடுக்காத அப்படின்ற பொழுது, நாளைக்கு கண்ணு கேட்கறதெல்லாம் கண்ணுக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். கண்ணு கேட்குங்க சில விஷயங்களை, ஆனா கண்ணுக்கு கொடுக்க கூடாது. காது கேட்குங்க சில விஷயங்களை, புறணி கேட்கறது காதுக்கு ரொம்ப இன்பம் தான், நல்லா தானே இருக்குது. மற்றவங்களை பத்தி மோசமா பேசும்போது, யாராவது பேசும்போது அங்கே போய் உட்கார்ந்து கேட்க ஜாலியா தானே இருக்குது. ஆனா அந்த காது கேட்கும் பொழுது காது கேட்க கூடாதுன்னு சொல்லி that will control the body. குழந்தைக்கு தெரியும், குழந்தைல அது வளரும்போது தெரியும். அப்போ உடம்பு கேட்கிற விஷயத்தை எல்லாமே உடம்புக்கு கொடுக்க கூடாது. மாம்சம் கேட்கிற விஷயத்தை எல்லாமே மாம்சத்துக்கு கொடுக்க கூடாது. மாம்சம் should be controlled by ஆவி, ஆவியானவர். flesh should be controlled by the spirit. If the flesh is controlling the spirit, அவங்களுக்கு பேர் தான் ஊனியல்பு. ஆனால் உடம்பை ஆன்மா கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு பேரு ஆன்மீகவாதி. அப்ப நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆகணும்னா உங்களுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி சின்னதிலிருந்தே கண்ட்ரோல் பண்ண சொல்லிக்கணும். இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பாருங்களேன், அவங்களோட இந்த ரம்தான்ல எச்ச கூட முழுங்க மாட்டாங்க. அது குழந்தைங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க அது எந்த வயசுன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்களும் செஞ்சு ஆகணும். சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது என் கூட படித்த பசங்க அப்படி செஞ்சுருக்கிறத பார்த்துருக்கேன். 10th +1 +2 படிக்கும்போது தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, எச்சில் விழுங்க மாட்டாங்க. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சரீரத்தினுடைய கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது உன்னுடைய மனதையும் உன்னுடைய ஆன்மாவையும் கண்ட்ரோல் பண்ண உள்ள ட்ரைனிங். அது கண்டிப்பா உங்களுடைய அந்த பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளர, நல்ல முறையில் வளர, ஆன்மீகமாக வளர, நானும் ஆன்மீகவாதியாக மாற தவம், நோன்பு, உபவாசம் கட்டாயம். இது வரும் பொழுது தானா அந்த தானம் எல்லாம் வரும், தானா ஜெபம் வரும். அப்ப நாளைக்கு நம்ம ஜெபத்தை பத்தி பார்ப்போம். நேத்து தானத்தை பத்தி பார்த்துட்டோம், இன்னைக்கு தவத்தை பத்தி பார்த்தோம். போய் இந்த எஸ்தருடைய புக் இன்னைக்கு நைட்டு சூடா வாசி முடிச்சிருங்க, இல்லைன்னா கதை மறந்து போயிடும். அதனால இன்னைக்கு சூடா போய் எஸ்தருடைய புக்கை இன்னி நம்ம 4 அதிகாரம் பார்த்துட்டோம். இனி 6 அதிகாரம் தான், ஒன்லி 10 chapters வாசிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த மக்களை ஆண்டவர் எப்படி காப்பாற்றி கொண்டு வரார் ஒரு பெண் வழியாக அப்படின்றது உங்களுக்கு அழகா புரியும். Praise the Lord. ஹல்லேலூயா.